ட்ரஸ்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து வீடு வாங்குற ஒருத்தருக்கு உண்டாகிறது கஷ்டம். நீங்க உங்களுடைய பிசினஸ்ல என்ன மாயாஜாலம் பண்றீங்க? that is very tough to manage. ப்ராப்பர் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை 3 விஷயங்கள் தான் வந்து நம்ம மெயினா பார்க்கணும். இந்த 3 விஷயங்களுமே வந்து ஒரு டெவலப்பரால பண்ண முடிஞ்சது அப்படின்னா டெஃபினட்டா வந்து கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம ட்ரஸ்ட் வின் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட் அப்போ ஆரம்பிச்சாங்க நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு நடக்குது, இன்னும் நடக்கும்ன்ற மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்லெஸ்ஸா போயிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிறதுல ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு லெஸ் நாலேஜ் தேவை. நாலேஜ் கெய்னிங் இஸ் நெவர் லெஸ் எண்டிங் ப்ராசஸ். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவன் we were there 20+ இயர்ஸா இருக்கும், பட் ஸ்டில் we are studying. மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர்ஸ் சொல்ல பாயிண்ட் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் பாக்குறோம், ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம், இந்த வால்யூம்ல பண்ணோம், இதோட ப்ராஃபிட் வந்து சே ஒரு 5 lakhs அப்படின்னு எனக்கு கணக்குல தெரியுது. ஆனா அக்கவுண்ட்ல போய் பார்த்தா ஒன்னத்தையும் காணோம். உங்க ஆபீஸ்ல ஹையஸ்ட் பே salary யாருக்கு இருக்கோ அதை விட டபுள் salary உங்களுக்கு தான். உங்க ஆர்கனைசேஷன்ல ஒரு 50,000 rupees தான் வந்து ஒரு ஹையஸ்ட் பே salary ஆனா your salary should be 1 lakh. So I am genuinely here to help you. As a business I can demand the money also. So company is different, Mothish is different. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அவங்க ஹனி செந்தில் 2016ல நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போல இருந்து so far we have done nearly 1100 வீடியோஸ். சோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த தொழில்நுட்பம் சார்ந்த, வீடு கட்டுறது சார்ந்த டெக்னிக்கல் விஷயங்கள் பிளஸ் எப்படி வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் கூட அது சார்ந்த மற்ற நண்பர்கள் கூட உரையாடணும் அப்படிங்கிறது தொடர்பான வெவ்வேறு விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதோடைய தொடர்ச்சியா இது நாள் வரைக்கும் என்னுடைய நாலேஜ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஷியல் விஸ்டம் மட்டும் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். பட் சாதாரணமா வந்து நமக்கு அறிமுகங்கள் கிடைக்கும் போது, அனுபவங்கள் கிடைக்கும் போது தான் நம்ம கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கு அப்படிங்கறதே தெரிய வருது. சோ எக்ஸ்பீரியன்ஸ் உடைய மிகப்பெரிய பிளஸ்ஸே அதுதான். சோ நண்பர்களுக்கு இந்த துறை சார்ந்த, கட்டுமான துறை சார்ந்த, ரியல் எஸ்டேட் சார்ந்த நிறைய விஷயங்களை இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு லெஜெண்ட்ஸ் கூட, பிக் பிளேயர்ஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களுடைய நாலேஜையும் உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்காஸ்ட் உடைய நோக்கம். So welcome you to Concrete Talks with Honey Senthil. இந்த கட்டுமான துறை மட்டும் இல்லாம பொதுவா எந்த பிசினஸ்லயுமே கூட உள்ள வருவாங்க, கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அது சக்சஸ்ஃபுல்லா வருமா வராதா அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலா உள்ள விஷயங்களை தாண்டி அந்த தனி மனிதர்களை சார்ந்த விஷயமாவும் இருக்கு. சஸ்டைனபிலிட்டி ஆங்கிள் சொல்றேன். ஒரு பிசினஸ் பண்றோம்னா அது சக்சஸ்ஃபுல்லா பண்றோமாங்கிறத தாண்டி அந்த தொழில்நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டு, அந்த பிசினஸ் மாடலை புரிஞ்சுக்கிட்டு, அந்த கம்யூனிட்டியை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுற நண்பர்கள் வந்து ஒரு 100 பேர் வராங்கன்னா சஸ்டைன் பண்ணி நிக்கிறவங்க பார்த்தா 10% இருக்கு, 5% தான் இருக்கு. அந்த ரேஞ்சில தான் சக்சஸ் ரேட் இருக்கு. 2004ல வேலூர்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 decades இங்க இந்த துறை நின்னு இன்னைக்கு சாதிச்சுக்கிட்டு இருக்கிற நம்முடைய StepsStone Promoters Private Limited உடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் மோதிஷ் குமார் நம்ம கூட இன்றைய உரையாடல்ல இணைகிறாங்க. வணக்கம் மிஸ்டர் மோதிஷ். வணக்கம் ஹனி செந்தில். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் குட் மோதிஷ். உங்களுடைய இந்த நிறுவனத்தோட பேரு StepsStone அப்படிங்கறதே எனக்கு ரொம்ப கேட்சியா இருந்தது. ஏன்னா வீடு கட்டுறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில பெரிய படி இல்லையா, அடுத்த படிக்கட்டுன்னு சொல்லலாம். சரி, நீங்க இந்த StepsStone பேர் வச்சதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் இருக்கா? கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி இந்த கான்கிரீட் டாக்ஸ் வித் ஹனி செந்திலுக்கு வந்து வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களை நான் 2016ல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். யூடியூப் சேனல்ல இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க எல்லா இன்ஜினியர்ஸ், எல்லா கிளைண்ட்ஸோட மனசுல நீங்க இடம் பிடிச்சிட்டீங்க. சோ டெஃபினட்டா இந்த கான்கிரீட் ஸ்டாக் மூலமா டெஃபினட்டா இண்டஸ்ட்ரியில, ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க நாலேஜஸ் நீங்க டெஃபினட்டா எடுத்துட்டு போய் சேர்ப்பீங்க. அண்ட் ரியலி அப்ரிஷியேட். நீங்க ஒரு பாயிண்ட் நிக்கல, நான் வந்து இன்னும் எவ்வளவு வேல்யூ ஆட் பண்ண முடியும் என்னோட ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வெரி கைண்ட் ஆஃப் யூ மோதிஷ். சொல்லுங்க. ஸ்டெப்ஸ்டோன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனியா தான் நாங்க வந்து ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சிருக்கும் போது வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். எல்லாமே கம்பெனிக்கு என்ன பேர் பண்ணிட்டே இருக்கும் போதுதான் வாழ்க்கையில வந்து நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாடகை வீட்டுல இருந்து தான் வந்தோம். வாடகை வீட்டுல இருந்து தான் வந்தோம். சோ ஒரு வீடுன்றது வந்து எப்பயுமே ஒரு கனவா இருக்கும் எல்லாருக்கும். அதுவும் நடுத்தர வர்க்கத்துல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்குறதுன்றது ஒரு பெரிய கனவு. ஓகேங்களா? சோ அவங்க அந்த வீடு வாங்குற ப்ராசஸ் வாழ்க்கையில ஒரு முதல் படியா இருக்கும். அதனால அந்த StepsStone அப்படின்ற நிறுவனத்தை வந்து பேர் வச்சோம். ஓ, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், சூப்பர். சோ உங்களுடைய பேருக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் நான் ஆல்மோஸ்ட் அதே தான் கரெக்டா புரிஞ்சிட்டு இருக்கேன், நம்புறேன். நல்லது. இப்போ நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும்னா ஒரு வெறுமனே
அது வந்து ஒரு பொருளாதார ரீதியா நம்ம அடுத்த கட்டம் உயர்த்திக்கணும் அப்படிங்கறத தாண்டி நம்ம நிறைய பார்ப்போம். அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இயங்குது, அதுல என்னென்னலாம் வந்து கேப்ஸ் இருக்கு, நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட திறன் என்ன, இல்ல நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு ஆர்வம் என்ன, அதுக்கு அந்த விஷயத்தை வந்து நாம இந்த இண்டஸ்ட்ரியில கொண்டு வந்து அந்த கேப்பை ஃபில் அப் பண்ணலாம்னு நமக்கு தோணலாம். மேபி அது ஸ்டார்ட் பண்ணும்போது தோணலாம், இல்ல ஒரு கட்டத்துல கூட உங்களுக்கு அது ரியலைஸ் ஆகலாம். சோ எந்த பாயிண்ட் வந்து இன்னைக்கு ஸ்டெப்ஸ்டோன் மூலமா நீங்க ஃபில் பண்றீங்கன்னு நம்புறீங்க? நான் வந்து 2004 வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டரா தான் வந்து சென்னையில வந்து நான் என்னோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்றேன். ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா டர்ன்கி கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பண்ணிட்டே இருக்கும்போது வந்து ஒரு 2007ல தான் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஐடி செக்டார் பூம் நடந்துட்டு இருக்கு. வெளி ஊர்கள்ல இருந்து நம்ம தென் மாவட்டங்கள்ல இருந்து எல்லாம் எல்லாருமே படிச்சு முடிச்சு இந்த ஐடி வேலைக்காக சென்னைக்கு வராங்க. அண்ட் மோஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ், அதாவது வாடகை வீட்டுல இருக்கவங்க சென்னைக்கு வராங்க. நான் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இருந்தாங்க எல்லாருமே. அப்போ 2007ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்க மாதிரி இந்த ரெரா அப்படிலாம் அந்த காலத்துல கிடையாது. இல்ல அப்போ வந்து ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா இருக்கும். ரியல் எஸ்டேட்டே பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சலாம், நீங்க பில்டர் ஆயிடலாம். ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனோ ஒரு பினான்ஸ் நாலேஜோ எதுவுமே வந்து தேவையில்லை. உங்ககிட்ட நீங்க லேண்ட் இருக்கு, அப்ரூவல் அப்ளை பண்ணி நீங்க பில்டிங் கட்டி விக்கணும்னா வித்துக்கலாம். ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா இருந்தது. சோ அப்ப நான் பார்க்கும்போது வந்து ஏன் இதை ரொம்ப ஆர்கனைஸா பண்ணக்கூடாது. பேசிக்கா நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு உள்ள வரும்போது அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ்க்கு பாத்தீங்க அது இல்லாம என்னன்னா டேக்கன் ஃபார் ரைட். நீங்க வந்து அவங்களுக்கு விஷயங்கள் எதுவுமே தெரியாது. முதல் வீடு வாங்குறவங்களுக்கு ஒரு வீடு இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ராப்பர் குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்காது, லீகல் ப்ராப்பரா இருக்காது. அந்த மாதிரி வந்து அன்ஆர்கனைஸ் செக்டாரா ரொம்ப இருந்தது. அப்போ நான் what I thought நம்ம வந்து why not we fill that gap, ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார் கொண்டு போவோம். அண்ட் அது இல்லாம மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த அஃபோர்டபிள் ஹோம்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபிள் ஹோம் தான் மோஸ்ட்லி வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த அஃபோர்டபிள் ஹோம் பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க நார்மல் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். சோ ஒரு பார்க்கிங் இருக்காது, ஒரு சில்ட் பார்க்கிங் இருக்காது, ஒரு டைலிங்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நல்லா இருக்கு டோர்ல. சோ அப்ப நான் என்ன நினைச்சேன்னா அஃபோர்டபிளாவும் தரணும், நான் வந்து லக்ஸரி ஸ்பெசிஃபிகேஷனும் தரணும். ஏன் வந்து ஒரு அஃபோர்டபிள்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்குறவங்க ஒரு லக்ஸரி ஸ்பெசிஃபிகேஷன் என்ஜாய் பண்ணக்கூடாது, அந்த லைஃப் ஸ்டைல என்ஜாய் பண்ணக்கூடாது. சோ அப்படி யோசிச்சு தான் அந்த ஸ்டெப்ஸ்டோனோட எல்லா ப்ராஜெக்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா அஃபோர்டபிள் செக்மெண்ட்குள்ளேயும் இருப்போம். ஆனா நீங்க லக்ஸரிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் நான் இதுல வந்து இன்டகிரேட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. அந்த மாதிரி தான் வந்து ஸ்டெப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். புரியுது மோதி. சோ ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருக்கு இண்டஸ்ட்ரி, அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்ல எக்ஸிகியூஷன் ஆங்கிள் வந்து அஃபோர்டபிலிட்டி செக்மெண்ட்டுக்கு அது வரைக்கும் அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு போர்வையில முழுமையான விஷயங்களை கொடுக்கல. சோ அதை நீங்க ஃபிட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரைட்? பண்ணோம் அதுதான் பண்ணோம். எக்ஸலென்ட். சோ நீங்க அதை தான் வந்து உங்களுடைய ஐ திங்க் அதுதான் எங்களோட யூஎஸ்பியாவே பண்ணிட்டு இருக்கோம். சோ அஃபோர்டபிள் பிளஸ் லக்ஸரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அந்த இதுவும் தேவையான அம்யூனிட்டிஸ், அன்னெசரி அம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எது நெசசிட்டி தேவையோ அந்த அம்யூனிட்டிஸ் வச்சு ஒரு அப்கிரேடட் லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு கொடுக்கணும். புரியுது மோதிஷ். பட் ஐ டு ஹேவ் a conflict here. லைக் இது எப்படி இருக்கு எனக்கு தோணுதுன்னா, எனக்கு வந்து சீப்பா வேணும் ஆனா பெஸ்ட் ப்ராடக்ட் வேணுங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கும். நான் வந்து அதுதான் அப்படின்னு சொல்ல வரல. சோ கிட்டத்தட்ட நீங்க சொல்ற அது கூட ரிலேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது நான் அஃபோர்டபிளா கொடுக்குறேன் பட் வந்து ஒரு ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றத இது வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவா மட்டுமே மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இதை ப்ரொவைட் பண்ண நினைக்கிறீங்களா, இல்ல ரியலா அதை உங்களால கொடுக்க முடியுதா? சப்போஸ் கொடுக்க முடியறதா இருந்தா நீங்க உங்களுடைய பிசினஸ்ல என்ன மாயாஜாலம் பண்றீங்க? that is very tough to manage. என்ன பாயிண்ட்னா, நாங்க we have our own team. மோஸ்ட்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த வால்யூம் பிசினஸ்ல வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? பட் நாங்க என்ன பண்றோம்னா we will have our own team. லேபர்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும், மெட்டீரியல்ஸ் ஓன் சோர்ஸ் பண்றதுல இருந்து. சோ நார்மலா we will be cost efficient on construction, ஓகேங்களா? சோ அந்த இடத்துல we will work, ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு 10% கான்ட்ராக்டருக்கான மார்ஜின் போகும், ஓகேங்களா? சோ பட் ஆனா நாங்க will engage engineer பண்ணி நாங்களே மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணி லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்து சோ பண்ணும்போது we can save that cost. சோ அந்த காஸ்ட் we want to enhance as a specification. அந்த இடத்துல தான் வந்து we have changed the game. So I could see here, like இப்போ நீங்க சொல்றது வந்து வெறுமனே இல்ல, அதுல வந்து விஷயம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. Since I'm inside the industry, like அதாவது நம்ம எப்படி வந்து எக்ஸிகியூஷன்ல காஸ்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நிறைய முறைகள் இருக்கு. நீங்க வந்து டைரக்டா ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட எங்கேஜ் பண்ணாம நீங்களே ஓவராலா உங்க டீம் வச்சு பண்றீங்க. அதுல கிடைக்கிற பெனிஃபிட்டை வந்து you are sharing with your clients. So that நீங்க ஷேர் பண்றதுங்கிறது வந்து வெறுமனே காஸ்ட் பெனிஃபிஷியலா மட்டும் இல்லாம அவுட்புட்லயும் அதை டிஃபரன்ஸ் பண்ண முடியும்னு நம்புறீங்க. குட். See,
இப்போ பிக் பிக்சர்ல பார்க்கும்போது இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு வீடு கட்டுற ஒருத்தருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, வீடு வாங்குறவங்க பார்வையில ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்றது வந்து பெரிய சேலஞ்சா இருக்கு. இப்போ ஒரு இடம் வாங்கணுமோ இல்ல வந்து ஒரு வீடு முழுமையா கட்டி முடிச்சதை வாங்கணும் அப்படின்னாலும் அவங்களுடைய லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து சுத்தி இருக்க நண்பர்கள் சொல்ற அந்த கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது பதட்டம் அதிகமாகுது. நீங்க சொல்ற மாதிரி ஸ்டில் ஐ பிலீவ் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் அன்ஆர்கனைஸ்டா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா யாரோ ஒருத்தர் ஒரு ஆட் கொடுக்குறாரு, அவரை போய் பார்க்குறோம், அவர் வந்து என்னென்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்றாருங்கிறதெல்லாம் பார்த்து அதை ப்ராப்பரா வந்து கைட் பண்ற மாதிரியோ இல்லை வந்து கிராஸ் செக் பண்ற மாதிரியோ எந்த ஒரு கவர்மெண்ட் பாடிலாம் இல்லை. ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்லையும் அவங்க தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து சர்வைவ் ஆகணுங்கிற இன்டென்ஷன் இல்லை, நல்லா பண்ணா மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ட்ரஸ்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து வீடு வாங்குற ஒருத்தருக்கு உண்டாகிறது கஷ்டம். ஸோ அதை வந்து எப்படி சால்வ் பண்ண முடியும்? ஒரு சாதாரண வீடு கட்டி கொடுக்குற ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, ஒரு கான்ட்ராக்டரா கூட ஸோ அவருக்கு எப்படி ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்றதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? சரி, நீங்க ரியல் எஸ்டேட் பொறுத்த இருக்கும் ட்ரஸ்ட் நீங்க வந்து ஒரு நம்மளோட கஸ்டமர் கிட்ட இருந்து இப்போ நம்ம அந்த ட்ரஸ்ட்டை வின் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பர் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த ஒரு 3 விஷயங்கள் தான் வந்து நம்ம மெயினா பார்க்கணும். ஓகே, ஒன்னு லீகல். ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டி ஏன்னா லீகல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு நான் வந்து 15-20 வருஷத்தோட உழைப்பை போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறேன், அது நாளைக்கு லீகல் சரியில்லை அப்படின்னா என்னோட உழைப்பு வேஸ்டா போயிடும். ஸோ லீகல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா, நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், அது வந்து நீடிச்சு உழைக்கணும், வாழணும். ஐ மீன் நம்ம அந்த பில்டிங் லைஃப் லாங் வரணும், அவங்கள இருக்கிற வரைக்கும் ஜெனரேஷனுக்கு வரைக்கும் அந்த வீடு வரணும். ஸோ குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். மூணாவது வந்து டைம்லி டெலிவரி. ஓகே, இந்த 3 விஷயங்களுமே வந்து ஒரு டெவலப்பரால பண்ண முடிஞ்சது அப்படின்னா டெஃபினட்டா வந்து கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம ட்ரஸ்ட் வின் பண்ண முடியும். சரி, இப்போதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெரா அந்த விஷயங்கள்லாம் வந்தது. ஓகேங்களா, ஸோ ரெரா வரத்துக்கு முன்னாடியே அஸ் ஸ்டெப்ஸ்டோன் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எவ்ரி ப்ராஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா அது ஆன் டைம் டெலிவரி கம்ப்ளீஷன் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் லீகல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்ப்போம். லீகல் அப்படின்னா எப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா போயிட்டு ஒரு அட்வொகேட் கிட்ட கொடுத்து ஒப்பீனியன் வாங்குறது இல்லாம 2-3 லெவல் ஆஃப் ஒப்பீனியன் வாங்குவோம். ஸோ இன்னொரு ஒரு அட்வொகேட் இருப்பாங்க, அங்க ஓகே ஆச்சுன்னா இன்னொரு பேனல் அட்வொகேட்ஸ் 2 பேர்கிட்ட கொடுப்போம். ஓகே, ஸோ 3 லெவல்ஸ் ஆஃப் அட்வொகேட் கிட்ட கிளியர் ஆகுதான்னு பார்ப்போம். அது இல்லாம வெறும் அட்வொகேட் மட்டுமே இல்லை, வி கோ டவுன் அண்ட் இங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல இந்த ப்ராப்பர்ட்டி எதனா அக்வசிஷன்ஸ் வருதா, இதோட ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஜென்யூனிட்டி என்ன, இந்த டாக்குமெண்ட்ஸோட ஜென்யூனிட்டி என்ன, நாளைக்கு இந்த மாதிரி அர்பன் லேண்ட் சீலிங் வருதா, ஓகே, ஸோ நாளைக்கு ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் எதனா வருதா, இல்லை நாளைக்கு வைடன் பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து பார்ப்போம். ஒரு ஹை டென்ஷன் லைன் போதா, ஸோ பக்கத்தில் சுற்றி என்ன இருக்குது இதெல்லாமே பார்த்து தான் வாங்குவோம் as a StepsStone எங்கள் கம்பெனியை பொறுத்த இருக்கும். ஸோ லீகலில் டச் வுட் வி கம்ப்ளீட்டட் 100+ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எல்லாமே வந்து லீகல் 100% கரெக்டான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷனும் டைம்லி டெலிவரி. ஓகேங்களா, இதை வந்து வி வில் ஆல்வேஸ் கீப். இது நாங்கள் ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்கோம். எப்படின்னா எங்களோட பிஸ்னஸ் சைக்கிளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் சைக்கிளாக இருக்கும். ஒரு 1.5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டினியூஸாக நியூ ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணுவோம். பேக் டு பேக் ஒரு 2 months 3 months அப்படியே ஒரு லான்ச் பண்ணிகிட்டே வருவோம். அடுத்த 1.5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வருவோம். ஓகே, ஸோ வி வில் நாட் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் லான்ச், புரியுது, வி பேரலலி ஃபோக்கஸ் ஆன் ஹேண்டிங் ஓவர். புரியுது. ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா நீங்க ஹேண்டிங் ஓவர் ஆன் டைம் பண்ண கஸ்டமருக்கு வந்து பிராண்ட் மேல வர அந்த ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ தட் உங்களுக்கு பிசினஸ் growth இருக்கும். புரியுது. இப்போ நீங்க உங்க சைட்ல இருந்து என்ன பண்றீங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். லீகல் ஆஸ்பெக்ட், குவாலிட்டி அண்ட் டைம்லி டெலிவரி ஆல் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட். பட் ஒரு ஹவுஸ் ஓனர் ஒருத்தர் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற ஒருத்தர் இந்த விஷயங்களை அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ எல்லாமே ஒருத்தருடைய போர்ட்டலில் இருக்கிற விஷயங்கள் ஆல்வேஸ் தட் இட் பி பாசிட்டிவ். ஸோ நான் அதை எங்கே வந்து கிராஸ் செக் பண்ண முடியும், இல்லை நான் எப்படி அதை அனலைஸ் பண்ண முடியும்? ஒரு லேமன் ஆங்கிளில் நான் எப்படி அதை அப்ரோச் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, அதுதான் லேமேனை பொறுத்த இருக்கும் பிராண்ட். அதுதான் டெவலப்பர்ஸ். இப்போ நீங்க எந்த பிராண்ட் இவங்க மார்க்கெட்ல எவ்வளவு நாளா இருக்காங்க, ஓகே, எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டிங் ஓவர் பண்ணிருக்காங்க, ஓகே. ஸோ இவங்க நேம்ல இப்போ ரெரா வந்துருச்சு. இப்போ ரெரால என்ன கேசஸ் இருக்கு? ஓ, இப்போ ஒரு டெவலப்பர் இருக்காங்க, அவங்க நேம்ல நிறைய ரெரா கேசஸ் இருந்தா we can understand. நிறைய இதெல்லாம் நான் போய் ஸ்டடி பண்ணி தெரிஞ்சுக்க முடியுமா? ஆன்லைன்லயே இருக்கும், ஆன்லைன்லயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு டெவலப்பர் வந்து அதே மாதிரி நீங்க அந்த ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் ஆன் டைம் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு அந்த டெவலப்பர் அப்படின்னு சொல்லி நீங்க வெரிஃபை பண்ணலாம். நீங்க ரெரா போர்ட்டல்ல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்கா என்ன டெவலப்பர் மேலன்ற விஷயங்கள் பார்க்கலாம். அந்த ட்ராக் ரெக்கார்டு தான். நீங்க ஒரு டெவலப்பர் வீடு வாங்க போறீங்க, அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா, பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு தான் உங்களுக்கு வந்து. ஏன்னா
லீகலாக இருக்கட்டும், நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் டெவலப்பர் கிட்ட வரதே என்னன்னா உங்களுக்கு அந்த டைம் இல்லை. ஓகே, ட்ரூ. ஓகேங்களா, நீங்க போய் உட்காந்து இதை பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ யூஆர் கம்மிங். ஸோ அப்போ என்னன்னா நீங்க வந்து அவங்களோட பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டை பேஸ் பண்ணி அண்ட் டேட்டாஸை பேஸ் பண்ணி யூ கேன் ஹேவ் டு நோ செலக்ட் த பில்டர் உங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு. அண்ட் பேசிக்கா நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா நீங்களும் ஒரு அட்வொகேட் கிட்ட ஒப்பீனியன் வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஓகே. ஸோ பேசிக்கா நான் வந்து இந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு என்னுடைய அட்வொகேட்டை பண்ணணும். பொதுவாக நான் பெரும்பாலான என்னுடைய நண்பர்கள், வீடு வாங்க நண்பர்கள் என்ன சொல்றாங்க, இடம் வாங்க நண்பர்கள், அந்த டாக்குமெண்ட்டை என்னோட அட்வொகேட்டை கொடுக்கறதை தாண்டி ஒரு பேங்க்ல நான் அசோசியேட் ஆகும்போது அந்த பேங்க்ல அப்ரூவ் பண்றாங்கன்னா அதுல பெருசா தப்பு இருக்காது அப்படின்னு ஒரு கால் எடுக்கிறாங்க. அது ஓகேவா மோதிஷ்? மோஸ்ட்லி ஏன்னா பேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியை தான் கொலாட்டரலாக டிபெண்ட் பண்றாங்க. நீங்க வந்து ஒரு கஸ்டமர் போய் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னா நாளைக்கு அந்த கஸ்டமர் லோன் கட்ட முடியாம போயிடுச்சு அப்படின்னா ஓகேவா, ஸோ பேங்க் ஹேஸ் டு ரெக்கவர் ஃப்ரம் த ஹோம். கரெக்ட். ஓகேங்களா, ஸோ தே வில் பி வெரி காஷியஸ். ஓகேங்களா, வெரி காஷியஸ் ஆன் லீகல். ஓகேங்களா, அண்ட் இன்னைக்கு நிறைய நீங்க சிஎம்டி டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதெல்லாம் அவங்க லீகல் பாக்குறாங்க. ஓகேங்களா, வெரிஃபிகேஷன் இஸ் ஹேப்பனிங், ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல ஓனர்ஷிப், அதுக்கப்புறம் ரெரா இஸ் லுக்கிங் இன்டு டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்ப நம்ம பேங்க் பேனல் அட்வொகேட்ஸ் ஸோ மல்டி லெவல்ல பண்றது வந்து நல்லதுதான். ஓகேங்களா, ஆனா இதுக்கு இன்னொரு ஆங்கிளும் இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேங்கை பொறுத்த இருக்கும் ப்ராப்பர்ட்டி மெயின்ல நான் இஎம்ஐ கட்டிடுவேன், நான் வந்து இஎம்ஐ கட்டுறேன், அந்த இஎம்ஐயோட பேஸ் பண்ணி தான் பேங்க்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு வியூ இருக்கு. ஓகேங்களா, ஸோ பேங்க் இஸ் நாட் மச் ஒரிட் அபவுட் தி லீகல். ஓகேங்களா, ஸோ ஓரளவுக்கு லீகல் சரியில்லை அப்படின்னா கூட பேங்க் மே டேக் அ கால் அப்படின்ற ஒரு வியூ இருக்கு. ஓகேங்களா, ஆனா அதை நம்ம பொதுவாகவே சொல்லிட முடியாதுன்னா பிகாஸ் பேங்க் ஹாஸ் இட்ஸ் ரெப்யூட்டேஷன். நீங்க இப்போ ஒரு எஸ்பிஐ பேங்கா இருக்கலாம், இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்கா இருக்கலாம், இல்லை டாடா கேபிட்டல், ஒரு நல்ல ரெப்யூட்டட் பேங்க்ஸ் டெஃபினெட்லி அந்த மாதிரி கால்ஸ் எடுக்க மாட்டாங்க. பட் ஃபார் அவர் சேஃப் பர்பஸ் நம்ம லீகல் பாத்துறது வந்து எப்பயுமே நல்லது. பட் இன்னொரு மெயினான விஷயம் வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஃபன்னியாக சொல்லணும்னா ஒரு சினிமாவில் வந்து சொல்கிற மாதிரி அவன் படிக்கிறான் இன்னும் படிப்பான் மாதிரி இந்த ப்ராஜெக்ட் அப்போ ஆரம்பிச்சாங்க நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கும் நடக்குது, இன்னும் நடக்குன்ற மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இது மட்டும் இல்லாமல் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டால்ட் அட் ஒரு பொசிஷன் நின்றுது. அப்படியே அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல வந்து என்ன பண்ணனே தெரியல, இஎம்ஐ போயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான சூழ்நிலை நான் மாட்டிக்க கூடாது, நான் என்ன பண்ணணும் மோதிஷ்? நீங்க இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெரா வரத்துக்கு ஒரு அன்ஆர்கனைஸ்டா மாடல் இருக்கும் போது நடந்த விஷயங்கள். ஓகே. அண்ட் நீங்க அக்ராஸ் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை வெரி கன்சர்வேட்டிவ் ஸ்டேட். ஓகே, சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே வெரி கன்சர்வேட்டிவ். ஈவன் டெவலப்பர்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்க டேட்டா எடுத்து ரெராவோட போர்ட்டல்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த நார்த் இந்தியால இருக்கு நிறைய ரெரா கேசஸ் இருக்கும். சென்னையோட ரெரா கேஸ் சென்னை தான் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ மோஸ்ட்லி கான்சியஸ் டெவலப்பர்ஸ் இண்டஸ்ட்ரி தான். ஓகேங்களா, சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஹோலிஸ்டிக்கா நான் சொல்றேன். ஓகே, கம்பேர்ட் டு அதர் மெட்ரோ சிட்டிஸ் சென்னை டெவலப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ். ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க, எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போறாங்க. ஒன் ஆர் ஃபியூ பில்டர்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட் வராங்க. ஓகேங்களா, தே டசன்ட் நோ தி நோ ஃபேப்ரிக் ஆஃப் லோக்கல். ஓகேங்களா, ஸோ அவங்க அங்க என்ன டிமாண்ட் இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரியாது. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஆம்பிஷியஸா சில ப்ராஜெக்ட்ஸ் போயிடுவாங்க. ஸோ அது மேபி அந்த லோக்கலுக்கு அந்த டைமுக்கு அந்த டிமாண்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால ஸ்டால் ப்ராஜெக்ட் ஆயிடுது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் டெவலப்பர்ஸ், ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து இது ரொம்ப பெரிய காரணம். இந்த மாதிரி ஸ்டால்டு ப்ராஜெக்ட் போகிறதுக்கான காரணமே வந்து ஒரு ப்ராஜெக்டோட ஃபண்ட்ஸ் எடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட்ல டைவர்ட் பண்றது. புரியுது, இது எல்லாமே வந்து இன்சைட் தெம், லைக் அவங்களுடைய சேலஞ்சு தான். பட் ஒரு 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 இன்வெஸ்டரா நான் என்ன யோசிக்கணும்னா, நீங்க சொல்லதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது வந்து அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை நான் வந்து ஸ்டடி பண்ணணும். இந்த ரெரான்னு தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். தட் இஸ் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஸோ அந்த ரெராவுடைய வெப்சைட்ல வந்து அவங்கள பத்தின தகவல்கள் என்ன இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணுங்கிறதையும் டன். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக்கான ஒரு ஐடியா இந்த பையர்ஸ் மைண்டில் இருக்கு. நான் வந்து இடமா வாங்கி எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டுறதா இல்லை கட்டின வீட்டை வாங்குறதா அப்படிங்கிறது, இந்த பிளாட் வெர்சஸ் ஃபிளாட் அந்த மைண்ட் செட்டு இருந்துட்டே இருக்கு. ஸோ இதில் ஒருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். லைக் இதில் உங்களுடைய கால் என்ன? லைக் எது
எப்படி அவங்களுடைய எந்த கிரெடென்ஷியல்ஸ் எந்த பர்ஸ்பெக்டிவ் வச்சு இதை அவங்க சூஸ் பண்றது பெட்டரா இருக்கும்? ஏன்னா நீங்க பிளாட்டும் சேல் பண்றீங்க, அபார்ட்மெண்ட்ஸும் சேல் பண்றீங்க. ஸோ யூ கேன் ஷேர் அபவுட் இட். நைஸ் கொஸ்டின் செந்தில். see என்னன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் பிளாட் மேல ஒரு பெரிய மோகம் இருந்தது. இண்டிவிஜுவல் பிளாட் வாங்கணும், நான் தனி வீடு கட்டணும் அப்படின்ற மோகம் வந்து ஒரு என்னோட பூமி, என்னோட ஏன் லேண்டு அப்படின்றது ஒரு 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நிறைய ரொம்ப ஃபேமஸா இருந்தது. ஓகே, அந்த அபார்ட்மெண்ட் கல்ச்சர்லாம் அப்ப பெருசா வரல. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னா லேண்டை வாங்கி எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் வீடு, என் வீடு அது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ப்ரைடா இருக்கும், ப்ரௌடாகவும் இருக்கும், ஒரு ப்ரைடா இருக்கும், இது என் வீடு அப்படின்றதான் வந்து அவங்களுக்கு மனசுல தோணும், அந்த இண்டிவிஜுவல் வீடுக்கான மோகம். ஆனா இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க ஒரு இண்டிவிஜுவல் வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களா, சரி ரெண்டு ஒன்று லேண்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஓகே, ஸோ சிட்டிக்கு கிட்ட நான் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் லேண்டை வாங்கி கட்டணும் அப்படின்னா ஃபீஸிபிள் இல்லை. ஸோ நான் ஒரு இண்டிவிஜுவல் வீடு வேணும் அப்படின்னா நான் வந்து ஒன்று பட்ஜெட் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணோம், இல்லை கொஞ்சம் சிட்டியை விட்டு வெளியே போய் வாங்கணும் ப்ராப்பர்ட்டியை. ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவல் வீடுக்கு இன்னைக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒன்று நீங்க காஸ்ட் பட்ஜெட் நிறைய இருந்தனா சிட்டிக்குள்ள ஒரு லேண்டை வாங்கி கட்ட முடியும். அப்படி இல்லைன்னா நான் வெளியே தான் கொஞ்சம் அவுட்டர்ல போய் தான் சிட்டிக்குள்ள வாங்கினா அட்லீஸ்ட் இன் crores நான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால என்னன்னா இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கான விலாஸ் மோகம் வாங்கி வில்லாவா கட்டணுன்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, அபார்ட்மெண்ட்ஸ் தான் இப்போ ரொம்ப இதுக்கு பிளாட் என்னவா பாக்குறாங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிட்டேன், நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கேன், டே டு டேக்கு நான் ஒரு இன்னும் ஃபர்தர் ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம், நாளைக்கு எனக்கு அப்ரிசியேஷன் பசங்களோட படிப்புக்கு, என் பொண்ணோட கல்யாணத்துக்கு, ஏதோ ஒன்று ஃபியூச்சருக்கு வந்து காலேஜுக்கோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க போய் இன்னைக்கு ஒரு லேண்டை வாங்கி போடுறாங்க. ஸோ அது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் அது அப்ரிசியேஷன் வரும்போது அதை வித்துட்டு அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸில் இன்னைக்கு என்ன பெரிய பிரச்சனைனா உங்களுக்கு ஆட்கள் வேலைக்கு கிடைக்கிறது. சரி, நீங்கள் வீடு கட்டினதுக்கப்புறம் ஒரு பிளம்பரு, ஒரு எலக்ட்ரிஷியனு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் மெயின்டெனன்ஸும் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. நான் என் வீட்டுக்கு தனியாக ஒரு செக்யூரிட்டி வைக்கணும், இல்லை தனியாக ஒரு ஹவுஸ் கீப்பிங் பண்ணணும் அப்படின்னும் போது என்னோட காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. இதை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்னா ஃப்ராக்ஷன் ஆகிடும். ஒரு 50 வீடு இருக்கும், 100 வீடு இருக்கும், 100 வீடு சேர்ந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கும். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கம்மி அண்ட் காஸ்ட்டும் கம்மி. அப்பார்ட்மெண்ட் நீங்கள் ஒரு இடத்துல இண்டிவிஜுவலாக ஒரு இடத்துல வாங்கி, இப்போ நாங்கள் வந்து காட்டுப்பாக்கம் மாங்காடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அப்பார்ட்மெண்ட்டும் கட்டிட்டு இருக்கோம், லேண்டும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லேண்டை சேல் பண்ணுறோன்னா அவங்க வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 1.5 crores பட்ஜெட் ஆயிடுது. ஓகே, அதுவே வந்து ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு அவங்களால அப்பார்ட்மெண்ட் ஒரு 2 bedroom வாங்கிட முடியுது. சூப்பர் சூப்பர். ஸோ காஸ்ட் பேரியர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் ரொம்ப ஈஸி. அண்ட் இன்னொன்று இண்டிவிஜுவல் வீடு வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டை வச்சு அவங்க பார்த்து பண்ணுறதுக்கான டைமும் இல்லை. ஸோ இதுனா அப்பார்ட்மெண்ட் ரெடிமேடாக இருக்கும், அதனால அப்பார்ட்மெண்ட்ஸ் போயிடறாங்க. மோஸ்ட்லி இன்னைக்கு ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி மக்கள் போகிறது அதிகமாக இருக்கு, ப்ரொவைடட் பட்ஜெட் எங்கிட்ட அதிகமாக இருந்தா. இது என்னன்னா அவங்களோட ஸ்டேஜ் ஆஃப் லைஃபை பொறுத்து. புரியுது. இப்போ ஒரு கிட்ஸ்லாம் நிறைய வீட்டில் பசங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட் தான் வந்து பெட்டர், ஒரு சேஃப் அண்ட் செக்யூர். ஓகே ஓகே. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, ஒய்ஃப் மட்டும் தனியாக இருக்காங்க. ஸோ அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் தான் வந்து பசங்க, அது கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி லிவிங் இருக்கும். ஸோ அப்பார்ட்மெண்ட் வில் பி மோர் ஃபெமிலியர். அதான் நீங்கள் லேண்டோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக 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 அப்பார்ட்மெண்ட்டோட தேவை அண்ட் ரிக்வயர்மெண்ட் மக்கள் விரும்புறது வந்து அதிகமாகிடுச்சு. பட் பிளாட்டும் ஈக்குவலாக போயிட்டு இருக்கு, பிளாட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அண்ட் எனக்கு பட்ஜெட் அதிகமாக இருக்கு அப்படின்னா லேண்டை வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண. ஓகே. ஸோ நான் புரிஞ்சுக்கிறது எளிமையாக வந்து அப்பார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டை கூடுதலாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா, ப்ளஸ் நம்மளுடைய கரண்ட் சிச்சுவேஷன் லைக் ஒரு பெரிய சிட்டிஸில் இருக்கும்போது ஃபேமிலிஸ் வந்து வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்காக பிரிஞ்சு இருக்கிறாங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷனோ, இல்லை வந்து பெரியவங்க மட்டும் தனியாக இருக்கிறாங்கன்ற மாதிரி சிச்சுவேஷனோ, இந்த மாதிரி ப்ளஸ் ஒரு கம்யூனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் நிறையா கிடைக்கிறது, சேஃபர் செக்யூர்ட் அந்த ஆங்கிளில் பார்க்குறது புரிஞ்சுக்கிறேன். ஸ்டில் தனியாக வாங்கி வீடு கட்டுறதுல அதுக்குன்னு வேறு டிஃப்ரெண்ட் அம்பிஷியஸ் ஐடியாஸ் இருக்குது. லைக் அவங்களுக்கு பிடிச்ச வீடு, அவங்களுக்கு அது மாதிரியான பிரைவசி இருக்கும். நீங்க அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான கஸ்டமைசேஷன் பெருசா பண்ண முடியாது. நீங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கான கஸ்டமைசேஷன் நடக்கும். இத நீங்க ஒரு ஒன் லைன்ல வந்து டிஃபைனே பண்ண முடியாது, இவங்கெல்லாம் அபார்ட்மெண்ட் வாங்கலாம் இவங்கெல்லாம்ன்றது. இது அந்த இண்டிவிஜுவலோட ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அவங்களோட தேவை என்ன பொறுத்து தான் இது டிசைட் ஆகும். பெர்ஃபெக்ட் மோதிஷ். ஸோ நான் இதுல ரொம்ப பேசிக்கான பாயிண்ட் வந்து நம்மளுடைய அஃபோர்டபிலிட்டியை தான் நான் எடுத்துக்கிறேன்.
ஆமா, அதுக்கப்புறம் தான் மற்ற என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வருது. ஸோ இப்போ அஃபோர்டபிலிட்டி அங்கே நான் திங்க் பண்ணும்போது இப்போ நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதா முடிவு பண்ற வச்சுக்கலாம். ஃபைன், ஒருத்தர் வாங்க முடிவு பண்றாரு. அவர்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் பிளஸ் அவர் என்ன லோன் எவ்வளோ வரைக்கும் அவர் போக முடியும், பிளஸ் வேற அவங்க வீட்டில் இருக்கிற கோல்டு இதெல்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற நம்பர், பிளஸ் அவர் யாருக்கிட்ட எல்லாம் பணம் வாங்க முடியும், இதெல்லாம் சேர்த்து ஒரு 75 lakhs வந்து அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராருன்னு வச்சுக்கலாம். இஸ் an ஐடியல் பொட்டன்ஷியல் கிளைண்ட் ஃபார் அ ஃபிளாட். பட் ரியல் சினாரியோ எப்படி இருக்கு அப்படின்னா, ஐ மைசெல்ஃப் வென்ட் த்ரூ லைக் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு போர்டு பார்க்குறேன், அது ஒரு 70 lakhsன்னு பிச் பண்ணியிருக்காங்க. I went through the process. நான் உள்ள போறேன், எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குதுன்னா, எண்ட் ஆஃப் த டே விதவுட் அட்லீஸ்ட் 1 to 1.2 crore நான் அந்த ப்ராடக்ட் உள்ள போகவே முடியாதுங்கிறது கிட்ட போனோன்னு தான் தெரியுது எனக்கு. பட் வெரஸ் எனக்கு என்ன எக்ஸிபிட் ஆகுது வெளியிலன்னா, இங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து இந்த பிரைஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கறது 70 lakhs. உள்ள போனா மினிமம் நான் 1 crore இல்ல 1.1 1.2 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சினாரியோ இருக்கு. ஆனா என்னுடைய சூழல், நான் அதிகபட்சம் 75 லட்சம் தான் செலவு பண்ண முடியும்னா, அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு அபார்ட்மெண்ட் வாங்கணும்னா எந்த ஸ்கிரீனிங்ல அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் வேலையை? ஏன்னா ஒரு 70க்குன்னு ஆரம்பிச்சு உள்ள ஒரு ஃபேமிலியா போயிட்டு போனோம்னா they been exposed to something else. ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவே வேற மாறிடுது. அதுக்கு அடுத்து கொஞ்சம் டவுன் சைஸ்ல போகும்போது ஐ திங்க் அந்த ஃபேமிலி போற அந்த சைக்கலாஜிக்கல் ஒரு ட்ராமா அவங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க இதை எப்படி அப்ரோச் பண்றது, that will be helpful for them. இன்னைக்கு டெவலப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அபார்ட்மெண்ட்டை சேல் பண்றோம் அப்படின்னா 2 மாடல் தான் பிரைசிங் மாடல் இருக்கு. ஒன்னு அபார்ட்மெண்ட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல, சே ஃபார் எக்ஸாம்பிள் 4,500 per square feet ஆன்வர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கிள் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஆல் இன்க்ளூசிவ் நீங்க சொல்ற மாதிரி 70 lakhs. சோ இந்த 2 விதமான ப்ரொமோஷன்ஸ் தான் நீங்க டெவலப்பர்ஸ் வந்து மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த 4,500 rupees per square feet சொல்ற இடத்துல என்ன ஆயிடும்னா, மோஸ்ட்லி அவங்க கோட் பண்றதுல இருந்து டெவலப்பர்ஸ் என்ன கோட் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1000 square feet எடுத்துப்போம், 4,500 45 lakhs வந்துரும். யூ ஹேவ் டு பேயிங் ஒரு 10 to 15 lakhs எக்ஸ்ட்ரா, 25% அட்லீஸ்ட். ஆமா, ஒரு 15% to 20% ஆஃப் காஸ்ட் வந்து ஆகும் எக்ஸ்ட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா இது ஃபிளாட்டோட பேசிக் காஸ்ட் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், கார் பார்க்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்டா இருக்கலாம், அதுக்கப்புறம் யூட்டிலிட்டிஸ் லைக் இபி, ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டரோட கவர்மெண்ட் சார்ஜஸ் இருக்கலாம், ஜிஎஸ்டி இருக்கலாம், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் வரலாம், அமெனிட்டிஸ் சார்ஜஸ் வரலாம். ஸோ வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பேஸ் காஸ்ட் வந்து சொல்லுவாங்க, பட் எங்களை ஸ்டெப்ஸ்டோன் பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்னன்னா வி நார்மலி கோ பை ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ். ஓகே, ஏன் அப்படின்னா நீங்க ஒரு கஸ்டமர் உள்ள வராங்க, ஒரு ஆட் பார்த்துட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மென்டலா வந்து அது என்ன பட்ஜெட்ன்றது ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடணும்னு நாங்க நினைக்கிறோம். ஒன்லி வாட் வி டூ நார்மலி எய்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜிஎஸ்டி கவர்மெண்ட் டாக்ஸஸ் மட்டும் தான் நாங்க வந்து வி ஆல்வேஸ் கீப் அடிஷனல். இப்போ எங்களோட ஃபிளாட்டோட காஸ்ட் ஆல் இன்க்ளூசிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஃபார் கார் பார்க்கிங், அமெனிட்டிஸ் காஸ்ட், இபி, இது எல்லாமே டுகெதர் ஆகி ஒரு பிரைஸ் கோட் பண்ணா மோஸ்ட் டெவலப்பர்ஸ், நீங்க வந்து ப்ரொஃபஷனல் டெவலப்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் தான் கோட் பண்றாங்க. பிளஸ் அடிஷனல் கவர்மெண்ட் டாக்ஸஸ் வாங்க. ஓகேங்களா, மேபி ஜிஎஸ்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி 5% இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அபார்ட்மெண்டோட விலையை பொறுத்து 7% இருந்து 9% வரைக்கும் இருக்கு. ஓகே, 6%, 7%, 9% இருக்கு உங்களோட அபார்ட்மெண்ட் விலையை பொறுத்து. சோ இது வந்து அடிஷனல். சோ கிட்டத்தட்ட இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 15% வந்து உங்களுக்கு வந்துரும். ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸும் ஜிஎஸ்டி கவர்மெண்ட் டாக்ஸஸ் பொறுத்து இருக்கும். சோ நீங்க போய் ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு ஆட் இருக்கு அப்படின்னா நீங்க போய் அபார்ட்மெண்ட் ஆட் பாக்குறீங்க, 70 lakhs ஒரு பட்ஜெட் நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னா நீங்க போய் அந்த சேல்ஸ் பர்சனோட போயிட்டு உட்கார்ந்து என்னென்ன அதர் சார்ஜஸ் வருது, நெட் என்ன வருது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, சோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். டெஃபினட்டா சேல்ஸ் பர்சன் கொடுப்பாங்க, உங்களுக்கு என்ன கேக்குறீங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. சோ இப்போ உங்க பட்ஜெட் குள்ள அது இருக்கு, அந்த பட்ஜெட் குள்ள உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் இல்ல அப்படின்னா நீங்க கொஞ்சம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் 70 lakhsனா நீங்க பார்க்க வேண்டிய வீடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 55 lakhs ஓகே பட்ஜெட்ல நீங்க வீட பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட எண்ட் காஸ்ட் வந்து 70 lakhsல வந்து முடியும். ஓகே, சோ அப்ப நான் ஒரு 10 to 15% ஏன் டெவலப்பரோ அதை ஆட் பண்ணி சொல்றது இல்ல அப்படின்னா தி சப்ஜெக்ட் டு டாக்ஸஸ் மே சேஞ்ச். ஓகே, சரி நான் இன்னைக்கு ஜிஎஸ்டி 5% சொல்றேன், நாளைக்கு 7% ஆச்சு அப்படின்னா நான் ஆல் இன்க்ளூசிவ் சொல்ல முடியாது. புரியுது. ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடி பாத்தீங்கன்னா காம்போசிட் இருந்தது, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டும் சேல் டீட் பண்ற மாதிரி யூடிஎஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஆமா, 2023 டிசம்பர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா காம்போசிட் சேல் டீடா மாத்துறாங்க. ஓகே, ஒரே டாக்குமெண்டா சேல் டீட் அபார்ட்மெண்ட் போன்றதை பொறுத்திருக்கும். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி ஆகும்போது இந்த டிரான்சிஷன் பீரியட்ல இப்ப நாங்க முன்னாடி வித்திருப்பாங்க டெவலப்பர், சோ அவங்க அதையும் சேர்த்து சொல்லியிருந்தாங்கன்னா நாளைக்கு அது கான்ஃபிளிக்ட் வரும்.
ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் டாக்ஸஸை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் வந்து அது அடிஷ்னல் அவங்க பே பண்றது. இப்போ ப்ராஜெக்ட் 1 year 1.5 years நடக்குது அப்படின்னா அது அதிகமானாலும் அதிகமாக தர மாதிரி இருக்கும், கம்மியானாலும் கம்மி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் டெவலப்பர்ஸ் வந்து நார்மலாக இந்த ஜிஎஸ்டியும் ரெஜிஸ்ட்ரேஷனையும் வந்து செப்பரேட்டா சொல்றாங்க. புரியுது மோதிஷ். ஸோ நான் அந்த டாக்ஸ் பார்ட் நான் ஐ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தேங்க்ஸ் மோதிஷ். ஸோ இப்போ வந்து அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு பட்ஜெட்டை எந்த அடிப்படையில் பார்த்து போகலாங்கிற ஐடியா புரியுது. ஆனால் சில நண்பர்கள் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல் சின்னதாக அப்கிரேட் ஆக ஆக அடுத்தடுத்து வீடு வாங்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ரொமோட்டர்கிட்ட கேட்டால் திரும்ப நிறைய வாங்கணும்னு சொல்லுவீங்க. பட் பர்சனல் ஃபைனான்ஸ் அடிப்படையில் அவருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் இதை பார்க்கலாமா, இல்லை ரியல் எஸ்டேட்டில் ஒருத்தர் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறத தாண்டி அவர் இதுல இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி வாங்குறது சரியா? உங்களுடைய டேக் என்ன? நீங்க இப்போ இன்னைக்கு இருக்கிறதுல ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு லெஸ் நாலேஜ் தேவை. வண்டர்ஃபுல். ஓகேங்களா? நீங்க ஒரு கோல்டா இருக்கலாம், இல்ல ஈக்விட்டியா இருக்கலாம். இங்க வந்து நீங்க நிறைய வந்து ரிசர்ச் பண்ணோம், நாலேஜ் இருக்கணும். ஒரு கம்பெனி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஓகேங்களா? சிம்பிள். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஊர்ல விவசாயம் பண்ணியிருப்பாங்க. விவசாய நிலம் தான் அவங்களுக்கு சொத்து. கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அசட் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது வந்து இது நேற்று இப்போ ஆரம்பிச்சது இல்லை, இது காலங்காலமாக வந்து வந்துட்டுருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் லேண்டை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. இதுதான் எமிட்டட் சோர்ஸ். கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதோட அப்ரிசியேஷன் எப்பயுமே அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ லேண்டு நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆனால் எப்பயுமே நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் இப்போ வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கான ஒரு வீடு. எஸ். ஸோ எனக்கு வந்து பர்சனலா சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ணும், நான் கான்ஃபிடன்ஸ் என்ன லைஃப்ல வரும். நான் வந்து ஒரு வீடு சொந்த வீடு வாங்கிட்டேன் அப்படின்னா, நான் வாழ்ற வீடு சொந்த வீடு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். கரெக்ட். முதல்ல உங்க தேவைக்கு ஏற்ற ஒரு வீடை வாங்குங்க. அந்த வீடை எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் பார்க்காதீங்க. ஓகே, சூப்பர். அந்த வீடு எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கல்ல இல்ல நான் இங்க ப்ராப்பர்ட்டி போட்டு எனக்கு ரெண்டல் இவ்வளவு வந்திருக்கும், இவ்வளவு அப்ரிசியேஷன் ஆயிருக்கும் அப்படி இல்லை. எனக்கு என்னோட ஒய்ஃபோட ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கா, என் பசங்களோட ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கா, இல்லை என்னோட ஆஃபீஸ்க்கு பக்கத்துல இருக்கா. ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா பார்க்கணும். என்னோட வாழ்வியலுக்கு என்னோட வாழ்க்கைக்கு தேவையான முதல் வீடை நீங்க ஃபர்ஸ்ட் பூர்த்தி பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பண்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். முதல் வேலையிலேயே மூச்சு முட்டிடுது இல்ல. நீங்க சொன்னும் போது ஒருத்தர் இன்கிரிமெண்ட் இப்போ வளர்ந்துட்டே இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு எக்ஸஸ் ரெவென்யூ இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து ஃபர்தராக ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு நீங்க இப்போ ஷேர் மார்க்கெட்னு வச்சுக்கோங்க, அடிக்கடிக்கு ஏறுதா இறங்குதா ஃபிளக்சுவேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கணும். பட் ரியல் எஸ்டேட் அப்படி இல்லை. பட் இது வந்து ஒரு 20 years பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். எப்பயுமே நீங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஷார்ட் டர்மா பாக்குறீங்க அப்படின்னா, நான் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே. நீங்க வந்து ரியல் எஸ்டேட்டை ஒரு 20 வருஷத்துக்கான ஒரு லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறீங்க அப்படின்னா, பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட். வண்டர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது தவறு இல்லை. அண்ட் நாம் ஜென்ரலா என்ன சொல்லணும்னா, இப்போ நீங்க கோல்டு வாங்குறதோ ஷேர்ஸோ டிஃப்ரெண்ட் பை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க தான் சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் நாட் எல்லா மணியுமே நீங்க ரியல் எஸ்டேட்ல போடுங்கன்னு சொல்ல மாட்டோம். சூப்பர். ஸோ யூ இன்வெஸ்ட் இன் கோல்டு, யூ இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி. ஓகேங்களா? பட் ரியல் எஸ்டேட் டசன்ட் ரிக்வயர் மச் நாலேஜ் ஆர் மச் ஃபோக்கஸ். நீங்க ஒரு சேஃப்டி அந்த இடத்த மட்டும் போய் பார்த்துட்டு வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி யாரும் ஆக்குபை பண்ணலையா இருக்கா, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஈஸி போட்டு பார்த்துறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணீங்கனாலே போதும். அண்ட் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பெஸ்ட் ஆல்வேஸ். வண்டர்ஃபுல். ஸோ ஹியர் கம்ஸ் தட் பேங்கர் கொஸ்டின். எனக்கு முன்னாடி சொல்லுவாங்க, சார் நான் அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா ரொம்ப கம்மியான விலையில இருந்துச்சு பள்ளிக்கரணில், அன்னைக்கே நான் 2 ஏக்கர் கொடுக்குறேன், நாங்கள் வேணான்னு போயிட்டேன் அப்படிமா. இன்னைக்கு அது குரோர்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு சரி 2025 நம்ம க்ளோசிங்ல இருக்கோம். நீங்க அந்த மாதிரி ஸ்பாட் பண்ணக்கூடிய இடங்கள் என்ன? ஏன்னா யூ ஆர் த ரைட் பர்சன் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க யூஆர் இன்டு லேண்ட் நீங்க சேல் பண்றீங்க. ஸோ இங்க சென்னை டொமைன்ல பொறுத்த வரைக்கும் எந்த ஏரியா, எந்த பேக்கெட்ஸ் வந்து ஐடியல் டு இன்வெஸ்ட் இன் லேண்ட்? சென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடே பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபி பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் 11.5%. இப்போ எந்த ஸ்டேட்டுமே வந்து இன்னும் சிங்கிள் டிஜிட் கிராஸ் பண்ணவே இல்லை. ஓகே. பட் தமிழ்நாடு அலோன் வந்து டபுள் டிஜிட். ஓகேங்களா? 2014 வந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து டபுள் டிஜிட் க்ரோத். ஸோ வாட் இட் ஷோஸ் அப்படின்னா, லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் கம்மிங் இன் டு சென்னை. ஓகே. மெயினாக ஜிசிசி கம்பெனிஸ் வந்து தேர் எக்ஸ்பேண்டிங் தேர் ஆஃபீஸஸ். ஜிசிசினா உங்களுக்கு வந்து அவங்களோட பேக் எண்ட், இப்போ கூகுள்,
Facebook. So அவங்களோட பேக் அண்ட் ஆஃபீஸ் ஆக்சுவலா ஆபரேஷனல் ஆஃபீஸ் தே செட் இன் சென்னை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸஸ் வந்து அக்ராஸ் சென்னையில் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஈவன் நீங்கள் லாஸ்ட் 2-3 quarters பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் லீசிங் இஸ் இன்க்ரீஸ்ட். ஆமா. ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னா திஸ் ஆல் கன்வெர்ட் இன் டு ரெசிடென்ஷியல் டிமாண்ட். ஸோ அனதர் ஒரு 2 quarters or 3 quarters பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஆல் ஆஃபீஸ் லீசிங் எல்லாமே வந்து உங்களோட ரெசிடென்ஷியல் டிமாண்டாக வந்து மாறும். ஸோ தெர் இஸ் அ ஹியூஜ் டிமாண்ட் ஃபார் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் இன் சென்னை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. அண்ட் லொகேஷன் நீங்க கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகைன் பேஸ்ட் ஆன் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் growing up to 𝗕𝗨𝗡𝗘𝗥𝗦. ஆமா. ஸோ நெக்ஸ்ட் பெட் பார்த்தீங்கன்னா பிகாஸ் மெட்ரோ ஆல்ரெடி தேர் இன் கம்ப்ளீஷிங் ஸ்டேஜ். ஓகேவா? அப் டு நாவலூர் வரைக்கும் நாவலூர் வரைக்கும் மெட்ரோ இஸ் தேர். ஸோ மெட்ரோ வந்ததுக்கப்புறம் அந்த பெல்ட் ஃபுல்லாகவே வந்து ஃபாஸ்ட் க்ரோத் இஸ் ஹேப்பனிங். அண்ட் ஹை லைஃப் ஸ்டைல் விரும்புகிறவங்க ஈஸியார். ஸோ வி ஒன்லி ஹாவ் அ பீச்சஸ். சென்னைக்கு இப்போ பெங்களூருக்கு அதெல்லாம் அந்த அட்வான்டேஜ் இல்லை. ஹைதராபாத்துக்கு அந்த அட்வான்டேஜ் இல்லை. சென்னைக்கு வி ஹாவ் அ வந்து சி. ஓகேங்களா? ஸோ சீ ஷோர் இருக்கனால அண்ட் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ வந்து ப்ளூ பீச் ஸ்பாட் பீச்னு சொல்லி எடுத்துட்டு வராங்க. லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ஆர் பிளானிங் அக்ராஸ் தி சீ ஷோர். ஸோ மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா நியூ டவுனா பண்ண போறாங்க, டூரிசம் டவுனா பண்றாங்க. ஸோ அண்ட் லாட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் கமிங் இன் டு ஈசிஆர். ஸோ ஈசிஆர் இஸ் க்ரோயிங். as I said, OMR is growing. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆப்வியஸா ஆல் த டைம் இட் வில் கோ பிகாஸ் நீங்க சவுத்ல இருந்து வரவங்க எல்லாருமே தே வாண்ட் டு ட்ரை டு செட்டில் இந்த என்ட்ரி ஆஃப் சென்னை. நீங்க பெருங்குளத்தூர்ல இருந்து வரும் அண்ட் இந்த கிளாம்பாக்கம்ல பஸ் டெர்மினஸ். ஸோ பஸ் டெர்மினஸ் வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் 20 kilometers க்ரோ ஆகும். another 10-20 yearsல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கோயம்பேடு இருக்கும்போது கோயம்பேடு வந்து 20 years சர்க்கிள் வந்து டெவலப் ஆகும். ஸோ இப்போ கிளாம்பாக்கம் வந்ததுக்கு அப்புறம் கிளாம்பாக்கம் ரேடியஸ்ல ஒரு 20 kilometers வந்து growth will there. ஓகே. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பெங்களூர் ஹைவே. நீங்க பெங்களூர் ஹைவேல பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் இஸ் கம்மிங் அண்ட் மெட்ரோ இஸ் தேர். நீங்க பரந்தூர் வரைக்கும் இப்போ லாஸ்ட் 2 daysக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேவ் கிவன் ஆர்டர் ஃபார் அக்வசிஷன் ஃபார் மெட்ரோ டில் சுங்காச்சத்திரம். ஓகே. ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்காச்சத்திரம் இருக்கும். ஓகே. ஸோ இட் வில் பி எக்ஸ்டெண்ட் அப் டு பரந்தூர் அண்ட் பரந்தூர் புது ஏர்போர்ட் அக்வசிஷன் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஓகேங்களா? ஸோ இது ஏர்போர்ட் இந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் இதை பேஸ் பண்ணி இந்த பெங்களூர் ஹைவே will grow. ஓகேங்களா? ஸோ ப்ரிடாமினெண்டா பாத்தீங்கன்னா வெஸ்ட் சென்னை அண்ட் சவுத் சென்னைக்கான growth is good. நார்த் சென்னை வந்து அப் டு மாதாவரம் இட்ஸ் பிக்கிங் அப். அந்த மாதாவரம் லொகேஷன் இருக்கும். இட்ஸ் டிஃபரெண்ட் மைக்ரோ மார்க்கெட் அண்ட் நார்த் சென்னை மாதாவரம் ரெடியூஸ். ஸோ அங்க ஒரு ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். பட் ப்ரிடாமினென்ட்ல பாத்தீங்கன்னா OMR, ECR, GST அண்ட் சென்னை வெஸ்ட். நீங்க இந்த போரூர் காட்டுப்பாக்கம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த கிண்டியில இருந்து பாத்தீங்கன்னா போரூர் போய் பூந்தமல்லி போய் இந்த ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா வெரி ஹாட். ஓகே. டுடே பிகாஸ் ஆஃப் மெட்ரோ. ஸோ கனெக்டிவிட்டி, லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இஸ் ஹேப்பனிங். ஸோ இது அதாவது இந்த தேவை எதனால உருவாகுதுங்கிற அடிப்படையில இருந்து கம்யூட்டிங்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி குரோ ஆகுதுங்கிற பேசிஸ் வச்சுட்டு நீங்க சொல்ற இந்த பிக்சர் வந்து இட் கிவ்ஸ் மீ மோர் கிளாரிட்டி. இப்போ இந்த OMR ஸ்ட்ரெச், ECR ஸ்ட்ரெச் பொறுத்த வரைக்கும் டில் மகாபலிபுரம் வரைக்குமே ஐ திங்க் அது இன்க்ளூடட் சென்னையா மாறிடுன்னு நினைக்கிறேன். சென்னை தான் அது இப்போ ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இப்போ அந்த வீடு அந்த இடத்துல லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அந்த மெயின் ட்ரங்க் ரோடுல இருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் போகலாம்? எது ஐடியல்? ஏன்னா இது வந்து இங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எவ்வளோ வரைக்கும் தள்ளி போயங்களா அப்படின்னு இருக்கு. முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண சில பேர் வந்து அந்த இடம் குரோ ஆகாத மாதிரி இன்னும் வச்சுட்டு இருக்கவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த கால் எப்படி எடுக்கிறது மோதிஷ்? லைக் அப்போ வந்து ஒரு ஒரு ப்ரமோட்டர் பண்றாரு அப்போனா அவங்க வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஸ்டடி பண்ணி எடுப்பாங்கன்னு சொல்லி முடிவு பண்றதா, இல்லை நான் அந்த மாதிரி ஒரு பேக்கெட்ல இல்லாமல் நான் தனியாக ஒரு பீஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா நான் எப்படி ஸ்க்ரீன் பண்றது? ஒரு குயிக் டிப்ஸ். அதுதான் லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் மாறுது. இப்போ நீங்க ஈஸியார்னா டுவர்ட்ஸ் பீச் வந்து ஒரு கிரேஸ் இருக்கு. கரெக்ட். ஆன் தி பீச் சைடு பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் தேர் இஸ் a கிரேஸ் அண்ட் டிமாண்ட் ஃபார் திஸ். அது வந்து ஒரு பிரீமியம் செக்மெண்ட் மாதிரி இருக்கும் எப்பவும். அப்சல்யூட்லி. பட் உங்களுக்கு கரை எப்போ உள்ள வரும்னு தெரியலன்னு ஒரு பயமுறுத்துறாங்க வேற. ஸ்டில் அங்க வந்து ஒரு அந்த கோஸ்டல் ரெகுலேஷன்ஸும் இருக்கு, சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் போக முடியாதுன்னு இருக்கு. ஸோ அங்க வந்து லிமிட்டடா இருக்கும்போது டிமாண்ட் அதிகமா இருக்கிற இடங்கள்ல பிரைஸும் அதிகமா இருக்கு. சிஆர்செட் ஜோன் வரும். சிஆர்செட்னா நீங்க வந்து சீ ஷோர்ல இருந்து பாத்தீங்கன்னா 500 meters வந்து
ரெஸ்ட்ரிக்டட் இருக்கும். ஓகே. ஸோ 500 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வில் கெட் ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவல். அந்த ஏரியாவில் டிடிசிபி வரும், டிடிசிபி அப்ரூவல் வரும். அப்புறம் ரெரா ரெஜிஸ்டர் பண்ணி அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வாங்கலாம். ஸோ ஈஸியாக பொறுத்த வரைக்கும் எனி பாயிண்ட் எனி ப்ரைஸ், எனக்கு இப்போ எங்கே ப்ரீமியம் லொகேஷன் எனக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் ஈஸியாக எந்த பட்ஜெட் இருந்தாலும் பேஸ்ட் ஆன் பட்ஜெட். இப்போ எனக்கு 1 கோடி ரூபாய் இருக்குன்னா, இல்லை எனக்கு 2-3 crores இருக்கா, நான் நீலாங்கரையில் ப்ரிஃபர் வாங்குறேன். ஓகே. எனக்கு 1 crore இருக்கா, கோமலம்ல வாங்குறேன். எங்கிட்ட ஒரு 50-55 இருக்கா, நான் நெம்பிலிக்கு வரேன். ஸோ பேஸ்ட் ஆன் மை பட்ஜெட். இன்ஃபேக்ட் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு திருவான்மியூர்லேருந்து அக்கரை வரைக்கும் வந்து எலிவேட்டட் ரோடு ஹைவே சாங்ஷன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் திருவான்மியூர்லேருந்து நீங்க அக்கரை இந்த பிளாசா இது இருக்கு பாத்தீங்களா, எம்ஜிஎம் டிசிவல் இருக்கு, அக்கரைன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி அது வரைக்கும் உங்களுக்கு வந்து எலிவேட்டட் ஹைவே வந்துருது. ஸோ நீங்க வந்து ஒரு 20 minutes யூ கேன் ரீச். ஓகே. கோவலம் நாளைக்கு நான் போனேன் அப்படின்னா நான் 20 நிமிஷம் திருவான்மியூர்ல இருந்து போயிட முடியும். சூப்பர். ஸோ அந்த லொகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ பெங்களூர்ல இருக்கிற எலிவேட்டட் ஹைவே மாதிரி இங்க எலிவேட்டடா வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஓஎம்ஆர் எடுத்துட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆரோட ரோடில் எய்தர் சைடு வந்து ஒரு 500 meters இருக்கும். எப்பயுமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். நார்மலா சைட் 500 meters டன். நார்மலா வந்து ஒரு 500 meters வந்து கமிட்டபிள், நம்ம ஒரு வாக் பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம். ஸோ நீங்க ஷாப்ஸ் என்ன ஆகணும்னா ஈஸியா இருக்கும். ஸோ 500 meters to 1 kilometer பேஸ்ட் ஆன் பட்ஜெட். அகைன் இது வந்து நான் 500 metersக்குள்ள இருக்கு அப்படின்னா என்னோட காஸ்ட் அதிகம், நான் கொஞ்சம் உள்ள போனோம் அப்படின்னா என்னோட காஸ்ட் டிஃபர் ஆகும், பிரைசிங் கம்மியா இருக்கும். ஸோ 500 to 1 kilometer வந்து பேசிக் ஆன் எய்தர் சைடு வந்து மோர் டிமாண்டிங்காக இருக்கும், ஆன் ஜிஎஸ்டி, ஆன் ஓஎம்ஆர் எல்லா இடத்துலையுமே. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து இன்ஜினியர்ஸ் டே. ஸோ we're happy to launch our show on Engineers Day. ஸோ இன்ஜினியர்ஸ் சைடில் இருந்து ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங் லைக் ஒரு வீடு கட்டி கொடுக்குற ஒரு கான்ட்ராக்டராவோ இல்லை வந்து ஒரு பில்டராவோ ப்ரமோட்டராவோ யாராக இருந்தாலும் ஒரு இன்ஜினியரை வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹஸ்பண்டோடைய ரோல் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல இதை பண்ணி ஒரு பெரிய இமேஜை பில்டப் பண்ணி வச்சுருந்தாலும் திடீர்னு ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுன்னா நீங்கள் கட்டி காத்த பெருமையெல்லாம் டபால்னு காண போயிடும். சிமிலர்லி இன்ஜினியருக்கும் அவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணீங்கிற தாண்டி ஒரு நாளில் திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு சின்ன பிழை ஒரு அது வந்து அவங்க மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி எல்லா இமேஜும் காலி ஆகிடுது. ஸோ அதை எப்படி வந்து அந்த ஒரு கஸ்டமர் ஹேண்ட்லிங்கை இன் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இன்ஜினியர் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? நீங்கள் இன்ஜினியர் அண்ட் கிளைண்ட்டோட ரிலேஷன்ஷிப் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பில்ட் ஆன் ட்ரஸ்ட். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்பரன்சி. ஓகேங்களா? மோர் இப்போ கிளைண்ட்டுக்கு வந்து மோஸ்ட்டாக மைண்ட் செட் என்ன இருக்கும்னா நம்ம ஏமாந்துடக்கூடாது, ஒரு அந்த மைண்ட் செட் இருக்கும். நம்மள யாரும் ஏமாத்திடக்கூடாது, நம்ம யாரும் ஏமாந்துடக்கூடாது. ஓகேங்களா? அந்த மைண்ட் செட்டில் தான் எல்லா விஷயங்களுமே அணுகுவாங்க. அவங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, நீ வந்து இப்போ கான்ட்ராக்டர்னா நீ உஷாராரு, நீ இந்த விஷயம்லாம் கேட்டு வாங்கிக்கோ, அந்த மாதிரி வந்து டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஒன்று விட்ட சித்தப்பா, தூரத்து அண்ணன், இப்போதான் வீடு கட்டி முடிச்ச பக்கத்து வீட்டுக்காரன்னு நிறைய பேர் இது சொல்ல இருக்கிறாங்க. ஆமாம். ஸோ சஜஷன்ஸ் நிறைய அவங்களுக்கு ஃப்ளோ வந்துட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம அங்கே அஸ் அ இன்ஜினியராக நம்ம என்னன்னா வி ஹாவ் டு நோ எக்ஸ்போஸ் அவர் இன்டென்ஷன். ஓகே. அந்த இன்டென்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். டெஃபினட்டாக யாராக இருந்தாலுமே கிளைண்ட்ஸாக இருந்தால் கூட. ஓகேங்களா? ஸோ ஐ எம் ஜென்யூன்லி ஹியர் டு ஹெல்ப் யூ. ஓகே. அண்ட் அஸ் அ பிஸ்னஸாக ஐ கேன் டிமாண்ட் த மணி ஆல்சோ. நான் இது என்னோட பிஸ்னஸ் சார், இந்த ஒர்க் நான் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த பணம் தேவை, எனக்கு அதில் கிளியராக இருக்கணும். அண்ட் நான் இந்த ப்ராசஸில் உங்களை எந்த இடத்துலையுமே நான் வந்து உங்களை வந்து ஹைட் பண்ணல எந்த விஷயமும், விச் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். ஓகே. என்னோட ப்ராசஸை வந்து இப்போ எங்களோட ஸ்டெப்ஸ்டோன்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சேல்ஸ் ஆரம்பிக்கிறதுல இருந்து ஓகேங்களா ஹேண்டிங் ஒரு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எங்களோட கம்யூனிகேஷன்ல வில் ட்ரை டு கீப் டிரான்ஸ்பரன்சி. ஓகே. அண்ட் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, அவங்க பிரச்சனை நீங்கள் கிளைண்ட் கிட்டே போய் பேசிடலாம். ஓகே சார், இதுதான் என் பிரச்சனை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் எஸ்கலேஷன் வரலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எங்கே உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கில், ஸ்பெசிஃபிகேஷன்ஸில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடணும். அந்த முடியல உங்களுக்கு ஜென்யூனாக உங்களால் அந்த காஸ்ட்டில் ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னா வி ஷுட் பி ஹாப்பி டு டிஸ்கஸ் வித் த கிளைண்ட். ஓகே. நீங்கள் வந்து இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன், இது வந்து எனக்கு தேவை சார், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லை ஸ்பெசிஃபிகேஷன் மாற்றலன்னு நம்ம இருக்கிற விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த டைமில் கிளைண்ட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாரு. ஓகேங்களா? டெஃபினட்டாக அவங்க ஆர்குமெண்ட் மூலம் தான் இருப்பாங்க. பட் இட் வில் பாண்ட் தெம் டு திங்க். ஓகே. நீங்கள் அந்த இடத்துல சொல்யூஷன் வருமானு எனக்கு தெரியல. ஓகேங்களா? அண்ட் இஃப் யூ எக்ஸ்ப்ளோர் யுவர் இன்டென்ஷன் மேபி இந்த இஷ்யூ இல்லைனா நெக்ஸ்ட் இஷ்யூவில் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட்.
Makes So sense. நம்மளோட Makes sense. எஃபெக்ட் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. திஸ் வில் பி தேர். இது வந்து ஒரு கான்ட்ராக்டரும் கிளைண்டான ரிலேஷன்ஷிப் வந்து இப்படிதான் போகும். ஓகே. ஸோ இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில தான் நம்ம எடுத்துட்டு போகணும். சூப்பர். ஸோ நம்ம வந்து பேஸ் செட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையை நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ எந்த ஃபவுண்டேஷன்ல நம்ம இதை உருவாக்குறோம், இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறதுல தான் இருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா பிளாக் அண்ட் ஒயிட்டா நம்ம வச்சுக்கிறோங்கிறது தான் கோர் அப்படிங்கிறது. ஓகே. பட் அந்த டைம்ஸ்ல வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டை தாண்டி ஒரு குவாலிட்டி லேப்ஸ் நடக்கும் வாய்ப்பு இருக்கு. சின்ஸ் இட் இஸ் பீன் டன் பை பீப்புள், அது நமக்கு டு எர்ர் இஸ் ஹியூமன், இட்ஸ் அ பாசிபிலிட்டி, நடக்கலாம். அப்போ நம்ம வந்து நீங்க சொன்ன வார்த்தை ஒண்ணே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இன்டென்ட். ஸோ உங்களுடைய இன்டென்ட் என்னங்கிறத நம்ம கரெக்டா கம்யூனிகேட் பண்ணும்போது அது அன்னைக்கு இல்லாம எப்போ ஆரம்பத்துல இருந்து நம்ம ஒரு சில கிளைண்ட்ஸ் அங்கேயே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே. ஒரு சில கிளைண்ட் அவங்களை அக்செப்ட் பண்ண மனசு வராது. ஓகே. ஓகேங்களா. மேபி அது அந்த ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஓகேங்களா. தப்பு இல்லை. ஓகேனா அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் அண்ட் பயம். ஓகேவா. பட் டெஃபினட்டா அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ டெஃபினெட்லி தட் வில் ஹெல்ப். தென் ஒரு இன்ஜினியர், ஒரு பில்டிங் கான்ட்ராக்டரோ ஒரு ப்ரமோட்டராவோ ஒருத்தர் புதுசாக வராரு அப்படின்னா அவர் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட் 2 or 3 நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலேருந்து சொல்லுங்கள், ஏரியாஸில் அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் வந்து நாலேஜ் ஆங்கிளில் கேட்கல, அவருடைய வேல்யூ சிஸ்டமில் ஒரு பிஸ்னஸை பார்க்குற அடிப்படையில் எந்த விஷயங்களில் ஹீ ஷுட் பி ஸ்ட்ராங், எதை வந்து அவர் முக்கியமானதாக நினச்சாருன்னா ஹீ கேன் சஸ்டெயின் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு நினைக்கிறீங்க? இன் கான்ட்ராக்ட் ஆர் ரியல் எஸ்டேட்? கான்ட்ராக்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் ப்ரமோஷன், இந்த ஆங்கிள். ஓகே. ஓகே. சரி, நீங்க இன்னைக்கு புதுசாக வர இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ஓகேங்களா, see market is very big. market எல்லாருக்குமே opportunities is there. ஓகேங்களா. எல்லாருக்குமே opportunities is there. It's a great relief for every engineer. Yeah. Everyone has their own part here. Like super. People see population is growing. It is one of the basic need, food, shelter, cloth. We are in construction of shelters. So இது எப்பயுமே வந்து இதுக்கு டிமாண்ட் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால இன்ஜினியர்ஸ்க்கான வேலை எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது. ஓகே. பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு பிசினஸ் அவங்க பண்ணா ஒரு ஷார்ட் டர்மா யோசிக்க கூடாது. தே ஷுட் நாட் ஒர்க் ஆன் அ ஷார்ட் டர்ம் கெயின். ஓகே. ஸோ அவங்க ஒரு பிராண்ட் பொசிஷனிங்காக இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து ஒரு லாங் டர்ம் விஷனோட தான் வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலை அணுகணும். நவ் ஐ எம் ஹியர். ஓகேங்களா. ஒரு 4-5 years வேர் ஷுட் ஐ பி? ஓகே. ஸோ அந்த 4-5 years போகும்போது சில சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் நம்ம இங்கே விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கலாம். ஓகேங்களா. when you set a long vision, ஓகேங்களா, அதுக்கு தேவையான சில விஷயங்களை வந்து நம்ம இங்கே விட்டு தர வேண்டியதா இருக்கலாம். ஓகே. ஸோ தட் we should be ready to that. ஓகே. only it is not only ஃபினான்ஷியலாவோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ அண்ட் ஹானஸ்ட் அண்ட் இன்டெகிரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் பிஸ்னஸ். அது மேட்டர் ஃபார் எனி பிஸ்னஸ். ஓகேங்களா. அண்ட் ரியல் எஸ்டேட்டா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் பார்த்தீங்கன்னாலும் ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி, டிரான்ஸ்பரன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 விஷயம் இருந்தால் அப்படின்னா டெஃபினட்டாக இன்ஜினியர் ஜெயிச்சிடலாம். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஸோ நான் இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்டாக நினைக்கிறது, வி ஷுட் சி திஸ் அஸ் அ லாங் டேர்ம் கேம். இது ஷார்ட் டேர்மாக பார்க்கும்போது தான் வந்துட்டு ஒரு குயிக் ஐ மீன் கெட் ரிச் ஸ்கீம் மாதிரி மென்டாலிட்டி உருவாகுது. ஸோ இது வந்து ஏன்னா நாளைக்கு ஒருத்தர் நம்ம கிட்ட வீடு கட்ட வரணும்னாலே they will see how long he has been in the industry, like our track record, இதெல்லாம் பார்க்கறோம்னா you should be here for quite some time. ஸோ அந்த இன்டென்ஷனோட அவர் வந்து ஆரம்பத்திலே ப்ளே பண்ணாருன்னா ஐ திங்க் நீங்கள் சொல்கிற ஹானஸ்டி, அந்த பிளாக் அண்ட் ஒயிட், டிரான்ஸ்பரன்சி, இன்டெகிரிட்டி எல்லாமே அலைன் ஆகும் நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, வண்டர்ஃபுல் மோதிஷ். ஸோ இது உங்களுடைய இன்ஜினியர்ஸ் டே செய்தியாக நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஃபார் தட். தென் இன்னைக்கு தேதியில் புதுசாக ஒருத்தர் வந்து வர்றார், ஒரு புது யங் இன்ஜினியர், ஃப்ரெஷ் அண்ட் ஒரு சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு 5 years 6 years ஒர்க் பண்ணுறாரு, அவர் ஸ்டார்ட் பண்ணுறணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து நீங்கள் என்ன சஜஷன் சொல்லுவீங்க? அவருக்கான இடம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் ஷேர் ஃபார் எவ்ரி ஒன், அது மாதிரி இண்டஸ்ட்ரி இருக்கு. டன். ஸோ அவர் வந்து எப்படி அவர் அப்ரோச் பண்ணலாம்? சரி, என்னன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ 1.5-2 years ஆஃப் சைக்கிளுக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிச்சு முடிச்சு அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. ஓகே. தென் யூ கேன் கோ ஃபார் அ ஸ்கேல் அப். ஓகே.
ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லாக உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்க, டேக் 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் டு ஸ்டார்ட் பிளானிங்லேருந்து டிசைன்லேருந்து ஹேண்டிங் ஓவர் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா. ஒர்க் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆல் ஏரியா. ஓகேங்களா. ஓகே. ஸோ மெயின் ஆஸ் அ பிஸ்னஸ் ஆண்டர்பிரனருக்கு வந்து என்ன ஸ்கில் இருக்குல்லோ சேல்ஸ் ஸ்கில் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஓகே. சேல்ஸ் ஸ்கில் வில் ஹெல்ப் ஹிம் இன் செல்லிங் ஆஃப் ஹிஸ் ப்ராடக்ட், இல்லை சைனிங் அப் ஆஃப் ப்ராஜெக்ட், ஹேண்ட்லிங் த டீம், எல்லாமே சேல்ஸ் ஸ்கில் தான். ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி வென் யூ ஸ்டார்ட் டோன்ட் ஓவர் கமிட். ஓகே. டோன்ட் ஓவர் ப்ராமிஸ். நீங்கள் வந்து ஒரு லெஸ் ப்ராமிஸே கொடுங்க, டெலிவரி மோர். ஓகே. ஓகேங்களா. ஸோ தட் அந்த கிளைண்ட்ஸ் வில் பிகேம் ஹாப்பி. ஸோ நீங்கள் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக ஒரு 1.5 to 2 years ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ நோ வாட் இஸ் ப்ளஸ், வாட் இஸ் மைனஸ். சி அந்த இண்டிவிஜுவல் ஹேஸ் ஒன் ஸ்ட்ரென்த். எஸ் எஸ். சி யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். கரெக்ட். நான் வந்து ஹனி செந்தில் சார் வந்து யூடியூப் வீடியோ போடுறாரு, அதனால நான் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் நாட் மை ஸ்ட்ரென்த். ஓகே. ஓகே. தட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராசஸில் உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த 1.5 to 2 years ட்ராவலில். ஓகேங்களா. ஸோ உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த ஸ்ட்ரென்த்தில் யூ ஆட் வேல்யூ. ஓகே. உங்களுக்கு எங்கே வீக் இருக்கோ அங்கே ஆளை உள்ள கொண்டாங்க. ஓகே. 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 ஸோ வேர் யூ ஃபீல் இதை நான் வந்து ஆஃப் லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல யூ பிரிங் எதர் பார்ட்னர் ஆர் ஸ்டாஃப் ஹூ சப்போர்ட் யூ, அந்த மாடல் எடுத்துருவாங்க. ஸோ யுவர் சக்ஸஸ் இஸ் ஷுவர். வண்டர்ஃபுல். ஸோ நான் ஐ டு கெட், ஏன்னா எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் எல்லா டொமைன்லையும் வந்துட்டு நாலெட்ஜ் இருக்கும், அதை பற்றின கிளாரிட்டி இருக்கும், அதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒரு நீஷ் ஏரியாவில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இஸ் தேர் அ கேப் ஃபார் சம்மன் டு டீச் தம், லைக் இவங்க வந்து எதாவது கற்றுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒருத்தர் ட்ரை பண்ணலாமா? வெதர் தட் ஒர்க்ஸ்? ஹவு டு யூ ஃபீல்? யா, டெஃபினெட்லி. சி நீங்கள் வந்து நாலேஜ் கெய்னிங் இஸ் நெவர்லெஸ் எண்டிங் ப்ராசஸ். ஓகேங்களா. ஈவன் இன்னைக்கு சி வி ஆர் ஹியர். இப்போ நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் வி ஆர் தேர் 20+ years இருக்கும். பட் ஸ்டில் வி ஆர் ஸ்டடிங். இன்னைக்கு அப்ரூவலில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு லேண்ட் ரிஃபார்ம்ஸில் என்னென்ன வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. வாட் இஸ் ரெரா உடைய லாஸ் என்ன சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ டிடிசிபியோட ரூல் என்ன இருக்கு. இப்போ இன்னைக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டலில் சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் வந்து நீங்கள் SIL+2 ஸ்ட்ரக்சர் அப்ரூவல் வாங்கிக்கலாம், உடனே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரியான நாலேஜ் அப்டேஷன் இஸ் வெரி நீங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் பிஸ்னஸ் ரன் பண்ணுறது நாலேஜ். ஓகேங்களா. இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். இட் வில் நெவர் எண்ட். நீங்கள் ஒரு ப்ராசஸ் கற்றுப்பீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, யூ வில் ரீச் ஒன் ஸ்டேஜ். ஓகே. தென் அகைன் யூ லேர்ன், you take it to the next stage. Again, you learn, again take it to the stage. So, வந்து learning is a continuous process. Yes, yes. So, I think அப்போ வந்து நம்ம so far இந்த 2 decades நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களை இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்த certain knowledge வந்து நீங்க அடுத்த லெவல் ப்ளே பண்ணும்போது இது மட்டுமே பயன்படாது. So, you may need to enrich yourself with some other. So, அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் வந்து உங்களுக்குள்ள எப்படி இருக்கு? நீங்க அதுக்கு என்ன பண்றீங்க? I mean, that will be helpful for most of us. No, we should be active in the market. நீங்க என்னன்னா see reading of papers, okay, and be there a part of communities for real estate. So நிறைய forums இருக்கு. நீங்க real estate forums இருக்கு, 𝗕𝗙 மாதிரி இருக்கு, Builders Association of India ஒரு forum இருக்கு. Correct. So இந்த மாதிரி நீங்க forumsல இருக்கும்போது you will get technical knowledges உங்களுக்கு கிடைக்கும், அப்டேட் கிடைக்கும். அண்ட் அது இல்லாமல் நீங்கள் குரூப் ஆஃப் பிஸ்னஸ், நீங்கள் நிறைய சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் இஸ் தேர். நீங்கள் ரோட்டரியாக இருக்கலாம், லயன்ஸ் கிளப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருக்கும்போது யூ கெட் நோ அதர் பிஸ்னஸ் மாடல்ஸ், எப்படி அவங்க மற்றவங்க எப்படி அதை அப்ரோச் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க. ஸோ யூ வில் கெட் தட் நாலேஜ். ஓகேங்களா. ஓகே. ஸோ பேஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி நாலேஜ், இண்டஸ்ட்ரி ஃபோரம்ஸ், அது இல்லாமல் நீங்கள் சிஐ லாட் ஆஃப் ஃபோரம்ஸ் ஆர் தேர். ஸோ பி தேர். ஓகேங்களா. அண்ட் கான்ட்ரிபியூட் டு தட் association or whatever there. ஓகேங்களா. So you will get gain. Okay. So be associate with active groups, forums, so that அதன் மூலமா நம்ம கூடுதலான knowledge கிடைக்கும் நம்புறீங்க. Okay. So that's a valid point. So at the same time வந்து நம்ம இந்த knowledge enhance பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸையும் ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமா தெரிஞ்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸையும் நம்ம ஓப்பனா வச்சுக்கிட்டா தான் நம்ம we can grow to the next level. அதர்வைஸ் நம்ம ஒரே லெவல்லையே தான் சுத்திட்டு இருக்க முடியும். ஸோ எனக்கு இந்த ஆங்கிள் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர்ஸ் சொல்ல பாயிண்ட் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்க்குறோம், ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம், இந்த வால்யூமில் பண்ணோம், இதோட ப்ராஃபிட் வந்து ஒரு 5 lakhs அப்படின்னு எனக்கு கணக்கில் தெரியுது. ஆனால் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா ஒன்றத்தையும் காணோம்.
இந்த பணம் எங்க மறைஞ்சு போச்சுன்னு தெரியலங்கிற ஒரு விஷயத்த மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர்ஸ் யூஸ் டு ஷேர் வித் மீ. ஸோ இந்த பணம் எங்கே போகுதுன்னு தெரியல அப்படிங்கிறத தாண்டி இது எப்படி தே கேன் கெட் ஃப்ரம் த ப்ராஜெக்ட், லைக் எங்கே வந்து அவங்க அதை எடுக்க முடியும், ஒரு 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 ஃபினான்ஷியல் டிப்பாக நீங்கள் இன்ஜினியர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? See, most of engineers even including myself, நானும் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் வந்து இது நம்ம கம்பெனி தானே, நம்ம கம்பெனின்னு சொல்லிட்டு நீங்கள் முதலீடு கம்பெனிகளை நம்ம போட்டுகிட்டே இருப்போம். கரெக்ட். ஸோ கம்பெனி இஸ் டிஃப்ரெண்ட், Mothish is different. Come again? Company is different. Okay. Mothish is so different. Wonderful. ஓகேங்களா? ஸோ Mothish is an individual person. ஓகேங்களா? Okay. ஸோ நான் என்னோட வெல்த் கிரியேஷன் ஐ ஹேவ் டு ஃபோக்கஸ். See, most engineers including me, see, ஆரம்ப காலத்தில் அது தவறும் கிடையாது. ஓகே. நீங்க அது தவறுனா போயிட்டு கில்ட்டி எல்லாம் ஆக வேண்டாம். ஓகே. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க 2-3 years, டெஃபினட்டா வாட் எவர் த ப்ராஃபிட்ஸ் யூ அக்வயர் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் அண்ட் க்ரோ தி கம்பெனி. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டேபிள் ஸ்டேஜ் நீங்க வந்துடுறீங்க. வந்ததுக்கு அப்புறம் யூ ஸ்டார்ட் டேக்கிங் மணி ஃப்ரம் யுவர் கம்பெனி. ஓகே, ஆஸ் அ டைரக்டராவோ ஆஸ் அ ப்ரொப்ரேட்டராவோ. சி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வாட் ஐ சே நோ இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாருமே என்ன சொல்லுவேன்னா, உங்க ஆஃபீஸ்ல ஹையஸ்ட் பே சேலரி யாருக்கு இருக்கோ அதை விட டபுள் சேலரி உங்களுக்கு தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. உங்க ஆர்கனைசேஷன்ல ஒரு 50,000 rupees தான் வந்து ஒரு ஹையஸ்ட் பே சேலரி. ஆனால் யுவர் சேலரி ஷுட் பி 1 lakh. ஓகே, வண்டர்ஃபுல். இட் இஸ் எக்ஸ்பென்சஸ் டு த கம்பெனி. ஸோ அந்த லாஸ்ட் நாள்ல என் சம்பளத்தை எடுக்கிறேன்னா நடக்க மாட்டேங்குது. That won't happen. ஓகே. ஸோ ஒன்று அது இல்லாமல் உங்கள் டேர்ன் ஓவரில் யூ ஷுட் அட்லீஸ்ட் டேக் 2 or 3% ஆஃப் ப்ராஃபிட். நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, நீங்கள் உங்கள் சம்பளம் போக ஒரு 30 லட்ச ரூபா லாபம் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3% அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு டேக் ஃப்ரம் த கம்பெனி ஃபார் யுவர் செல்ஃப். ஓகே ஓகே. ஸோ அதை எடுத்து நீங்கள் யூ ஹேவ் டு அகைன் பர்சனல் இன்வெஸ்ட். நீங்கள் அகைன் நான் சொன்னல, Mothish இஸ் டிஃப்ரெண்ட். Mothishக்கு செப்பரேட்டாக அசட் பில்டிங் இருக்கணும், Mothishக்கு செப்பரேட்டாக வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஓகே. கம்பெனி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ StepsStone லேண்ட் வாங்குறது வேற, Mothish என்ன பண்றதுங்கிறது வேற. End of the day. ஓகே, வண்டர்ஃபுல். So personal growth should also be there. See, that will motivate you. Okay. That will motivate you. It's nothing wrong. That will motivate you or add value to your customers more. When you are stable, okay, yes, you can add more value to your customers. Absolutely. Very valid point, Mothish. So நான் ஸ்ட்ராங்கா நின்னாதான் நான் வந்து இங்க இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்றது, அப்போ அந்த மாதிரி பணத்தை நான் எங்கேயாவது சேவ் பண்ணணும்னா, எனக்கு இவ்வளோ பணம் வந்தோன்னா சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பருக்காக வெயிட் பண்ணாம சின்ன நம்பரா இருக்கும் போதும் ஐ மஸ்ட் டூ. வெரி ஹாப்பி Mothish. ஸோ இப்போ நம்ம இந்த StepsStone வந்து இன்னைக்கு 2025லேருந்து 2035ல நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இண்டஸ்ட்ரியுடைய growth-உடைய லெவல் நீங்க சொல்றீங்க, பிளஸ் வந்து நம்ம ஜியோகிராபிக்கல் டெவலப்மெண்ட்டு, பிளஸ் நீங்க scaling multiple locations. So where are you seeing yourself from now? See, என்னன்னா StepsStone பொறுத்தவரைக்கும் இப்போ நம்ம சென்னை, மதுரை அண்ட் கோயம்புத்தூர்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வண்டர்ஃபுல். பிளாட்டட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் லிவிங்ன்ற ஒரு விஷயமும் 2017லேருந்து பண்ணிட்டு இருக்கோம். எஸ் ஆலம் சொல்லி பிராண்ட்ல சீனியர் லிவிங்கு. ஸோ இப்போ ஆலம்ல வந்து பார்த்தீங்கன்னா phase 1 ஆல்ரெடி பொள்ளாச்சியில் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ phase 1 முடிஞ்சு இப்போ phase 2 ஆலம் வந்து பொள்ளாச்சியில் லான்ச் பண்ணுறோம் அண்ட் சென்னையிலையும் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட நெக்ஸ்ட் 10 years உடைய விஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சீனியர் லிவிங் ஒரு 2000 யூனிட்ஸ் இருக்க ஒரு சீனியர் லிவிங் கம்யூனிட்டியை வந்து ஆப்ரேட் பண்ணணும். வண்டர்ஃபுல். அப்படின்றதான் ஒரு விஷன் ஆக்சுவலாக ஒரு பக்கம். அண்ட் அது இல்லாமல் வந்து சவுத் இந்தியா அக்ராஸ் பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் வந்து ஃபியூச்சரில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பெங்களூர்லேயும் நியூ ப்ராஜெக்ட்ஸ் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லேஅவுட் டெவலப்மெண்ட் அண்ட் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹைதராபாத். ஸோ StepsStone பொறுத்த வரைக்கும் ஒரு சவுத் இந்தியன் பிராண்டாக டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதா தான் வந்து ஒரு 10 years விஷன். வண்டர்ஃபுல். நீங்கள் நினச்சபடி எல்லாம் சிறப்பாக நடக்கட்டும் Mothish. ஸோ அட் த சேம் டைம் இங்கேருந்து 10 வருஷம் முன்னாடி பார்த்து ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி 10 வருஷம் பின்னாடி போயிட்டு ஒரு யங் Mothishக்கு நீங்கள் என்ன சஜஷன் சொல்லியிருப்பீங்க? ஏன்னா நவ் யூ ஆர் சீயிங் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் ஆல் டுகெதர். ஸோ யூ ஆர் தேர் அட் குட் ஆம்பிஷன் லைக், பட் இன்னும் இந்த விஷயம் எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட யங்கர் வெர்ஷனுக்கு நீங்கள் ஏதாவது சஜஷனாக சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க Mothish? ஃபோக்கஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக
பண்ணியிருக்கலாம் அப்படின்றத விஷன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஓகே. ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ இருக்க நாலேஜ் மெச்சூரிட்டி ஏஜ், ஓகேங்களா, அண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இப்பயும் எங்கேஜ் தான், ஜஸ்ட் 42. ஸோ நீங்கள் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 32 வயசுக்கான வேகம் ஓகே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும்ல அந்த வேகம். விவேகமோட சேர்ந்து இருக்கணும், பட் நிறைய வேகமா சில விஷயங்கள் ஓகே பண்ணோம். அங்க வந்து கொஞ்சம் இன்னும் லாங் டேர்ம் விஷனோட ஃபோக்கஸா பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டரா பண்ணியிருக்க முடியுன்றது ஒரு ஆங்கிள். பட் நெவர்த்லெஸ் ரெக்ரெட், ஏன்னா we are in good position. நீங்க சென்னையில பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ்டோன் பிராண்ட் வந்து வேல்யூ ஃபார் மணி. ஒரு கஸ்டமர் எங்ககிட்ட வீடு வாங்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க வேல்யூ ஃபார் மணி இருக்கு அப்படின்றத we will make sure. ஓகே. ஸோ அண்ட் லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா எங்களோட பழைய கஸ்டமர்ஸ் எதனா கால் பண்ணா கூட we will respond to them. ஓகே, வண்டர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து we are evolving. டெஃபினட்டா வந்து இன்னொரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபோக்கஸ் இன்னும் பெட்டரா இருந்ததுன்னா இன்னொரு லெவல்ல இருந்திருப்போமோ அப்படின்றது பாயிண்ட். பட் ஆனா அது ஒரு ரஜினியோட படத்துல ஜானி படத்துல வர சீன் தான். ஓகேங்களா? எப்பயுமே நமக்கு ஒரு விஷயத்தை விட இன்னொரு விஷயம் சிறப்பா தான் தூண்டிட்டே இருக்கும். இதை விட இது பெட்டரு, இதை விட இது பெட்டர் அப்படின்றது. ஸோ அதனால வந்து ஐம் நாட் ரெக்ரெட்டிங் ஃபார் மை டிசிஷன்ஸ். வி ஆர் கோயிங் குட். இன்னும் 10 இயர்ஸ்ல மோர் மெச்சூரிட்டி, இந்த ஏஜுக்கான மெச்சூரிட்டியோட அந்த ஃபோக்கஸோட இன்னும் ஸ்டெப்ஸ்டோன் பிராண்டை நல்ல லெவலுக்கு எடுத்துட்டு போவோம். ஸோ வேகம் பிளஸ் விவேகம். சூப்பர் மதிஷ். ஸோ இப்போ இன் ஹனி பில்டர்ஸ் we are exploring the option of collaborating with engineers at different locations. பீஸ் அப்படிங்கிற மாடல்ல நம்ம பண்றோம். அதாவது ப்ராஜெக்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸை நம்ம ஃபோல்டில் வச்சுட்டு அவங்க மூலமா எக்ஸிக்யூட் பண்றோம். ஸோ இந்த கொலாபரேட்டிவ் மாடல் நான் லாங்கர் பர்ஸ்பெக்டிவ்ல இந்த இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக நான் கேட்குறேன், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா நாலேஜோடையும் ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணுறது சிரமம். ஸோ பிகர் கார்பரேட்ஸ் ஆர் இன்ஃபேக்ட் கெட்டிங் மோர் ஸ்மாலர் பிளேயர்ஸ் இன்சைட் தேர் ஃபோல்டு. ஸோ இந்த மாதிரியான கொலாபரேட்டிவ் மாடலுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கு? நோ, ஏன்னா வண்டர்ஃபுல் கொஷின். ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் ஒன்லி ஒர்க்ஸ். ஓகே. ஃபியூச்சர் வில் ஃபார் கொலாபரேஷன். ஓகேங்களா? முன்ன மாதிரி பழைய மாதிரி இல்லை. காம்படேட்டர்ஸ் ஆர் நவ் கொலாபரேட்டிங். ஓகே. எஸ் எஸ் எஸ். நீங்க அந்த காலத்துல வந்து ஓகே இவங்க என்னோட காம்படேட்டர், இவங்க ஒரு ப்ராஜெக்ட் கோட் பண்ணா நான் போய் பண்ணக்கூடாது, இல்லை இவங்களோட நான் பெட்டரா இருக்கணும் அவங்களோட, அப்படி இல்லை. நான் அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிசினஸ் இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் ஒரு சைக்கிள் உங்களை அப்சர்வ் பண்ண சொல்றோம்ல. எஸ். பண்ணும் போது உங்களோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்சிடும். கரெக்ட். ஸோ உங்க ஸ்ட்ரென்த்தை நீங்க ப்ளே பண்ணுங்க, உங்க வீக்னஸ்க்கு கொலாபரேஷன் கொண்டு வாங்க. வண்டர்ஃபுல். திஸ் இஸ் வாட் ஐ செட் இயர்லி. எஸ் எஸ் எஸ். ஸோ எங்க உங்களோட வீக்னஸ் இருக்கோ, உங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லையோ, அந்த இடத்துல யூ பிரிங் கொலாபரேஷன். ஸோ இதனால யார் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர். ஓகே. யூ கேன் கிவ் த பெஸ்ட் எக்ஸ்பர்டைஸ் இன் த மார்க்கெட் டு யுவர் கஸ்டமர். சூப்பர் சூப்பர். See practically Mothish, like இப்போ we are operating in கோயம்புத்தூர், ஹொசூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மதுரை, சென்னை, திருச்சி, இது மாதிரி வெவ்வேறு லொக்கேஷன்ஸில் அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸை வச்சுட்டு ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ எனக்கு லேபர் டீமை நான் இங்கேருந்து அனுப்ப வேண்டியதோ இல்லை அங்கே போய் நான் செட் பண்ண வேண்டியதோ இல்லை. ஸோ எல்லாமே செட்டாக இருப்பாங்க. ஸோ வி நீட் டு அலைன் ஆன் அ செர்டன் வேல்யூ சிஸ்டம் அண்ட் ஒரு சிஸ்டம் ப்ராசஸ். So I think that works. That is been working. Resource will be saved. Absolutely. சரி, நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஓலா இருக்கட்டும், உபர், so they bought the technology platform கொண்டு வந்தாங்க. Okay. They connect the drivers who are in the different locations. Correct. ஓகேங்களா? So that has been became business model. நீங்க சொல்றது பீஸ் கிட்டத்தட்ட அதுதான். ஓகேங்களா? அக்ரிகேட்டர். So that நீங்க என்ன பண்றீங்க, அங்க இருக்க லோக்கல் ரிசர்வ்ஸை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி கிளையண்ட்டுக்கு தேவையான உங்க ஃப்ரேம் ஒர்க் உள்ள ஒரு பெஞ்ச்மார்க் உள்ள உங்களோட ஃப்ரேம் ஒர்க் யூ ஆர் கிவிங், அண்ட் அந்த ஃப்ரேம் ஒர்க் உள்ள அங்க லோக்கல் பார்ட்னர் ஹஸ் டு ஒர்க் ஆக்சுவலா. எஸ். ஸோ டெஃபினட்டா என்னன்னா காஸ்ட் பெனிஃபிட் இஸ் தேர். அப்சல்யூட்லி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கேருந்து ஒரு மேன் பவர் அங்கே ஷிஃப்ட் ஆகி அவங்க ஸ்டே பண்ணி அகாமடேஷன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் ஓவர் எக்ஸ்பென்சஸ் கேன் பி சேவ்ட். ஸோ வென் யூ ஆர் யூட்டிலைசிங் தி லோக்கலி அவைலபிள் கான்ட்ராக்டர்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ டெஃபினட்டா இட் வில் பி தி ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச் மோதிஷ். நீங்க இப்போ ரீசெண்டா ஒரு புக் எழுதி ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க, வீடு வாங்கலாம் வாங்க. அதோட அந்த போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. I'm happy to went through that. That is wonderful. Please share about that.
Thank you, Senthil. No, I just couriered you and நீங்க பார்த்துட்டு you just given a good feedback and no, really it matters to us, no, for motivation. நீங்க you always think of adding value to your customers. Yes. உங்க bloodல வந்து எப்பவுமே வந்து you want to give a value to your customers எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க என்னோட புக்கை படிச்சுட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்தது வந்து வெரி ஹாப்பி. அண்ட் என்ன பார்த்தீங்கன்னா I've done it in 2 languages. ஒன்று வந்து இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அன்லாக்கிங் ஹோம் பையிங் சீக்ரெட்ஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷில் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புக்கு வந்து ஏன் இந்த புக்கு எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 2000 as a site for contractor வரேன். அப்புறம் 2007 வந்து ரியல் எஸ்டேட் அன்ஆர்கனைஸ் செக்டர் நிறைய இருக்காங்க. ஸோ அதை மாற்றி ஒரு ஆர்கனைஸ் செக்டராக நம்ம ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டைமில் நிறைய கிளைண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னோஷன்ட் அவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இல்லை. சரி, நம்ம இன்றைக்கி ஒரு மொபைல் வாங்குகிறோம், இந்த மொபைல் நாளைக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு 6 மாதத்தில் அந்த மொபைலை மாற்றிடுவீங்க. ஸோ ஒரு கார் வாங்குகிறோம், பிடிக்கலன்னா ஒரு 2 இயர்ஸில் நீங்கள் மாற்றிடுவீங்க. பட் வீடுன்றது அப்படி இல்லை. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கான உங்களோட உழைப்பை போட்டு ஒரு வீடு வாங்குறீங்க. ஸோ அதில் எந்த தவறுகள் நடந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி லேண்டு வாங்குறீங்க, இல்லை ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த புத்தகம். ஓகே. இதில் வந்து நீங்கள் அப்ரூவல்ஸ் என்னென்ன பார்க்கணும், லீகல் என்னென்ன பார்க்கணும், இப்போ வந்து ஒரு புதுசாக ஃபஸ்ட் டைம் ஹோம் பையர்னா நீங்கள் என்ன விஷயங்கள் பார்க்கணும், அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா என்ன பார்க்கணும், ரீசேல் அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா என்ன பார்க்கணும், ஓகே ஓகே, ஸோ பிளாட் வாங்குறீங்கன்னா என்ன பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டகரிஸ். அதுக்கப்புறம் லோனை பற்றி இருக்குது, பேங்க் லோன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு அப்ரிசியேஷன் பெட்டராக வரும். ஓகே ஓகே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சீனியர் லிவிங் பண்ணுறோம். சீனியர் லிவிங் பார்த்தீங்கன்னா ஒரு நீட் செக்மெண்ட். ஆமாம். ஸோ சீனியர் லிவிங்கில் ஒருத்தர் இன்வெஸ்டர் வாங்க முடியும்னா வாங்கலாம். நான் ஒரு 40+ இருக்கேன், ப்ராப்பர்ட்டி வாங்குறேன், 50ல் நான் ரிட்டையர் ஆகும்போது வந்து தங்கலாம் இருக்கேன். அது ஓகே, எனக்கு வாடகை வருமா? வரும். ஓகே. ஸோ இட் வில் ஃபெச் யூ பெட்டர் ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தி நார்மல் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் இருக்குது. இப்போ மாங்காடு போரூர் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர காலேஜஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இப்போ SRM பார்த்தீங்க அப்படின்னா காட்டாங்குளத்தூர் அண்ட் பொத்தேரி அந்த சைடில். ஆமாம். ஸோ இங்கெல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன்ஸ் இருக்கும். திருப்பதி பார்த்தீங்கன்னா கோயில். கரெக்ட். ஸோ எங்கெல்லாம் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன்ஸ் வராங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஹாஸ்டல் இருக்குன்னா பசங்க வந்து ரூம் எடுத்து தங்குவாங்க, ஒரு வீடு வாங்கி 2 பேர். ஸோ யூ வில் கெட் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களோட இப்போ கமர்ஷியல் இன்வெஸ்ட் பண்ணலாமா, உங்ககிட்ட என்ன மாதிரி பணம் இருக்குது, எதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கைட் புக். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிட்ஃபால்ஸ் எதுவுமே வந்து ஒரு இதை படிச்சுட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா யூ வில் கெட் நாலேஜ். ஓகேவா? சரி, நார்மலாக நான் எங்களோட டீம் கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், வெல் நாலேஜ்டு கிளைண்ட் ஆர் கஸ்டமர் இட்ஸ் அ லாங் டர்ம் அசெட் டு அஸ். ஓகே ஓகே. ஒரு ஃபுல்லாக ஒரு விஷயம் தெரிஞ்சு நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு அப்படின்னா அவர் எனக்கு லாங் டர்ம் அசெட், அவர் என்னோட ரெஃபரன்ஸ் அவள் தான். புரியுது புரியுது. வண்டர்ஃபுல். ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் திஸ் புக். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மோதிஷ். ஸோ ஸ்டெப்ஸ்டோன் ப்ரமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெடுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் மோதிஷ் எழுதின இந்த நூல் நம்மளுடைய இந்த பாட்காஸ்டில் கிரேட்டர் ஃபீட்பேக் லைக் ஒரு 2 டேக்அவேஸ் ஃப்ரம் திஸ் பாட்காஸ்ட்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதில் வந்து பெஸ்ட் அவுட்புட்ஸ்க்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஃபார் ஒரு 20-25 நண்பர்களுக்கு 25 நண்பர்களுக்கு வந்து இந்த புக்கை வந்து he want to give away. We are waiting to read all those. Thank you Mothish. இப்போ quickly வந்து I want to get into some few rapid fire questions. But before that, உங்களுக்கு நினைவு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, 7 வருஷத்துக்கு முன்னாடி we had a small chat, say 6 minutes chat for my video channel. Happened to see that in today morning. ஒரு வீடு வாங்குறத பற்றி என்ன அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டீங்க. சாரி, நான் கேட்டேன். அதுக்கு நீங்கள் வந்து லொக்கேஷனை பாருங்கள், என்னென்ன பட்ஜெட் என்ன அதை பாருங்கள், ப்ளஸ் அந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அதை பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை பற்றி அன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. இன்றைக்கி கூடுதலான நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க. வில் குயிக்லி கெட் டு தட் ரேபிட் ஃபயர். ரெடி? ஷூர். இன்னைக்கு மார்க்கெட்டில் பையர்ஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன? வெறும் ஹாஃபர்ஸ்க்காக வந்து they should not get into a trap. இன்னைக்கு என்கிட்ட 10 கோடி ரூபாய் இருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னா தமிழ்நாடுல நான் எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? Every city has opportunity. Okay. Based on your location requirement. But more specifically Chennai, Coimbatore, Madurai are fast growing. So what is killing the industry? இந்த இண்டஸ்ட்ரி எந்த விஷயம் ஃபாஸ்டரா கில் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? கரப்ஷன், ரெகுலேஷன் ஆர் greediness of the community? Delay in approvals.
So we've been regulation that process. ஒரு ப்ரமோட்டர் ஒரு இன்ஜினியரை வந்து நான் ஒரு 5 minutesல ஜட்ஜ் பண்ணணும்னா நான் எந்த விஷயத்தை கவனிக்கணும், அவர்கிட்ட உரையாடுறதன் மூலமா எந்த விஷயத்தை நான் கவனிக்கணும்? அவரோட இன்டென்ஷன். If you're able to understand, then everything is okay. So final as a StepsStone உடைய growth aspectல நீங்க in futureல இந்தியால எந்த கம்பெனி கூட collaborate பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க டாப் லிஸ்டட் கம்பெனிஸோட இன் ஃபியூச்சர்ல நீங்க பிரஸ்டீஜா இருக்கலாம், ஷோபாவா இருக்கலாம், ஆர் எனி கம்பெனிஸ் ஃபார் த மேட்டர் இன் சென்னை, பெரிய கம்பெனிஸோட இது பெரிய கம்பெனி சின்ன கம்பெனின்றதை தாண்டி who brings a value. இப்போ என்னோட வேல்யூ நான் என்ன கொண்டு வர முடியும், அக்ராஸ் டேபிள் இன்னொருத்தர் என்ன வேல்யூ கொண்டு வர முடியும், அண்ட் இஃப் தட் வேல்யூ இஸ் கோயிங் டு ஆட் வேல்யூ டு தி கஸ்டமர், தட் இஸ் த பெஸ்ட் கொலாபரேஷன். சூப்பர். ஸோ இந்த கான்வர்சேஷனுடைய முக்கியமான பாயிண்ட் கடைசியில் அழகா சொல்லிட்டீங்க, வேல்யூ. இட் இஸ் ஆல்வேஸ் கிவிங் வேல்யூ டு த கம்யூனிட்டி. தேங்க்யூ so much for this wonderful discussion, Mothish. Thank you so much for watching this interaction, guys. Concrete Talks with Senthil உடைய future episodes we can have more pure guests and wonderful knowledge and wisdom. Thank you.